Hi friends, welcome to TNPSC. நான் உங்கள் வெங்கட். இன்னைக்கு கிளாஸ்ல நம்ம பார்க்க போறது 11th ஸ்டாண்டர்ட் பொலிட்டிக்கல் சயின்ஸ்ல 6th லெசனான அரசாங்கத்தின் வகைப்பாடுகள் தான் நம்ம பார்க்க போறோம். இந்த தலைப்பை பார்த்த உடனே உங்களுக்கு பல பேருக்கு சந்தேகம் வரும். இந்த லெசன் ஆல்ரெடி நம்ம 9thலயே படிச்சிருப்போமே. எதற்காக திருப்பி நம்ம 11th பார்க்கணும் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா 9thல நீங்க பார்த்தது அரசாங்கம்னா என்ன, ஒற்றையாட்சி, கூட்டாட்சி, நாடாளுமன்ற முறைனா என்ன அப்படின்ற அந்த அடிப்படை விஷயங்களை தான் நம்ம 9thல பார்த்துருப்போம். ஆனால் 11thல நம்ம ஒரு படி மேலே போய் இந்த முறைகள் எல்லாம் எப்படி உருவானது, அரசியல் அறிஞர்களான அரிஸ்டாட்டில், மாண்டெஸ்கியூ இவங்கெல்லாம் இந்த அரசியல் விஷயங்களை பற்றி என்னென்ன மாதிரி வரையறை கொடுத்துருக்காங்க, அவங்களுடைய கோட்பாடு என்ன அப்படின்றதெல்லாமே பார்த்திங்கன்னா இந்த லெசனில் நம்ம கவர் பண்ணுவோம். ஓகேங்களா? சொல்ல 9thல வெறும் பெயர்களை மட்டும் பார்த்தோம் அப்படின்னா இங்கே அதற்கு பின்னாடி இருக்கக்கூடிய அந்த அறிவியல் மற்றும் அந்த தத்துவங்களை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஓகேங்களா? சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா 9th ஒரு ட்ரெய்லர் மாதிரி அப்படின்னா 11thல ஒரு ஃபுல் பிக்சரே நம்ம பார்க்குற மாதிரி இருக்கும். இதில் ஒரு சில விஷயங்கள் நம்ம அதிலே ஆல்ரெடி பார்த்துருக்கோம், நம்ம அதிலேயே கவர் பண்ணியிருக்கோம் அப்படின்றத நம்ம ஜஸ்ட் ஒரு ரீட் மட்டும் பண்ணிட்டு போயிடலாம். புதுசாக இருக்கக்கூடிய விஷயங்களை நம்ம டெப்த்தாக இந்த கிளாஸில் பார்க்கலாம். ஓகேங்களா? கிளாஸ்க்குள்ள போகலாமா? அரசாங்கம் என்பது அரசின் மிக முக்கிய அங்கம். ஸோ அரசு அப்படின்றது நமக்கு என்னென்ன அரசு அப்படின்றது நம்ம ஆல்ரெடி நம்ம டெஃபினேஷன் பார்த்துருப்போம். இதெல்லாம் தான் அரசு அப்படின்ட்டு. ஸோ அதை டிரைவ் பண்ணக்கூடிய ஃபோர்ஸ் தான் பார்த்திங்கன்னா அரசாங்கம். இந்த அரசாங்கம் அப்படின்றது மாறிக்கிட்டே இருக்கும், அரசு அப்படின்றது மாறாது. ஓகேங்களா? அரசு அப்படின்றது ஒரு நிலையானது, அரசாங்கம் அப்படின்றது 5 வருடங்களுக்கு ஒரு முறை. அந்த ஆட்சி இருக்கிற வரைக்கும் தான் ஒரு அரசாங்கம். இப்போ பிஜேபி இருக்குது, நாளைக்கு காங்கிரஸ் வரலாம். இப்போ டிஎம்கே இருக்குது, நாளைக்கு ஏடிஎம்கே வரலாம். ஸோ இது மாதிரி அந்த அரசாங்கங்கள் அப்படின்ற அந்த டிரைவிங் ஃபோர்ஸு மாறிட்டே இருக்கும். அந்த அரசு அப்படின்றது அது ஸ்டேபிளாக இருக்கக்கூடியது. அப்போ இந்த அரசாங்கத்தில் யார் இருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா அந்த நிர்வாகம் சார்ந்த உறுப்பினர்கள், சட்டமன்றம் சார்ந்த உறுப்பினர்கள், இதெல்லாம் அந்த அரசாங்கத்துக்குள்ள இருக்கக்கூடிய நபர்கள். ஓகேவா? அரசாங்கத்துடைய உறுப்பாக நம்ம பார்க்கக்கூடியது சட்டமன்றம், செயலாட்சி, நீதிமன்றம். இந்த செயலாட்சி அப்படின்றது இந்த பாடத்தில் இதற்கான பெயர் அப்படின்றது செயலாட்சின்னு கொடுத்துருப்பாங்க. நமக்கு இதுக்கு முன்னாடி பார்த்தோம் அப்படின்னா நம்ம நிர்வாகத்துறை அப்படின்ற வார்த்தையில பார்த்துருப்போம். ஓகேங்களா? ஸோ எக்ஸிக்யூட்டிவ், நிர்வாகத்துறை, செயலாட்சி இது எல்லாமே ஒரே சொற்பதம் தான். மக்கள் நலன் சார்ந்த கொள்கை உருவாக்கத்திலும் நடைமுறைப்படுத்துவதிலும் அரசாங்கத்திற்கு மிக முக்கிய பங்கு இருக்கிறது. ஏன்னா அவங்க தான் நமக்கான சட்டங்களை உருவாக்குறாங்க. மக்கள் நலன் சார்ந்து நாட்டுடைய வளர்ச்சியை சார்ந்து சட்டங்கள் உருவாக்கக்கூடியது அரசாங்கங்கள் தான். ஸோ அப்படிப்பட்ட அரசாங்கத்தை நம்ம எந்தெந்த வகையில் பிரிக்கலாம்னு பார்த்தீங்கன்னா ஒற்றையாட்சி, கூட்டாட்சி, நாடாளுமன்ற முறை, குடியரசுத் தலைவர் முறை அப்படின்ட்டு நம்ம பிரிக்கலாம். இதை ஆல்ரெடி நம்ம பார்த்துருப்போம். ஓகேங்களா? ஸோ நம்ம இதுக்கு முன்னாடி இந்தியாவில் கூட்டாட்சின்ற லெசனில் பார்த்துருப்போம், 9thல பார்த்துருப்போம். ஸோ இந்த மாதிரி பல லெசனில் நீங்கள் அதை பார்த்துருப்பீங்க. இதில் இன்னும் கொஞ்சம் டெப்த்தாக நம்ம பார்க்க போகிறோம். அவ்வளோதான். ஓகேங்களா? ஸோ நம்மளுடைய நாடு அப்படின்றது பகுதி கூட்டாட்சி நாடு, ஒரு முழுமையான கூட்டாட்சி நாடு கிடையாது. நம்ம ஒரு பகுதி கூட்டாட்சி நாடு. ஏன் பகுதி கூட்டாட்சி நாடுன்னு நம்ம சொல்கிறோம்? ஏன் அப்படின்னா நம்மளுடைய கூட்டாட்சி தத்துவத்தில் ஒற்றையாட்சி முறையும் கலந்துருக்கிறதுனால தான் நம்மளை ஒரு பகுதி கூட்டாட்சி நாடுன்னு நம்ம சொல்கிறோம். ஓகேங்களா? அது இல்லாமல் நம்ம ஃபாலோ பண்ணக்கூடியது நாடாளுமன்ற முறை அரசாங்கம் தான். அதை நம்ம பார்த்திங்கன்னா வெஸ்ட்மினிஸ்டர், இங்கிலாண்டோடைய வெஸ்ட்மினிஸ்டருடைய அந்த விஷயத்தை நம்ம இங்கே காப்பி பண்ணியிருப்போம். ஓகேங்களா? கட்டுப்பாடுகள் மற்றும் சமநிலைகள். குடியரசுத் தலைவர் முறை, அமெரிக்காவில் இருக்கக்கூடிய அந்த குடியரசுத் தலைவர் முறை பற்றி நம்ம பார்ப்போம். அதில் செயலாட்சி பிரிவு அப்படின்றது குடியரசுத் தலைவர் சட்டங்களை செயல்படுத்துகிறார். இப்போ நம்ம ஃபார் எக்ஸாம்பிள் ட்ரம்ப் எடுத்துக்கிட்டோம்னு வைங்களேன், ட்ரம்ப்பை பேஸ் பண்ணி நம்ம அதை போய்க்கலாம். ஏன் அப்படின்னா அமெரிக்காவுடைய ஸ்டேட்மெண்ட் தான் அது. ஸோ அமெரிக்காவுடைய ஸ்டேட்மெண்ட்டில் செயலாட்சி பிரிவு சட்டமன்ற பிரிவின் மீதான கட்டுப்பாடுகள். சட்டங்களை முன்மொழியலாம், சட்டங்களை ரத்து செய்யலாம். காங்கிரஸின் சிறப்பு கூட்டத்தொடர். காங்கிரஸ் அப்படின்றது என்னது? இங்கே நம்ம நாடாளுமன்றம் சொல்கிறோம் இல்லைங்களா? இந்த நாடாளுமன்றம்ன்ற பெயர் தான் பார்த்திங்கன்னா அமெரிக்காவில் காங்கிரஸ்ன்னு சொல்கிறோம். ஓகேங்களா? ஸோ காங்கிரஸுடைய சிறப்பு கூட்டத்தொடர்களுக்கு அழைக்கலாம், நியமனங்கள் செய்தல், வெளிநாட்டுடனான உடன்படிக்கைகளுக்கான பேச்சுவார்த்தையில் ஈடுபடுது. நம்ம பார்க்கலாம், நிறைய நியூஸில் நம்ம பார்க்க முடியும். ட்ரம்ப் பார்த்திங்கன்னா பல நாட்டு தலைவர்களுடைய பேசுகிறது, இந்த உடன்படிக்கைகள் ஏற்படுத்திக்கிறது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ரீசெண்டாக கூட பார்த்திங்கன்னா சவுதி அரேபியா கூட ஒரு ஒப்பந்தம் கூட போட்டிருப்பார். ஸோ இந்த மாதிரி தொடர்ந்து இந்த வெளிநாட்டுகளுக்குடான அந்த உடன்படிக்கைகள் ஏற்படுத்திக்கிறது. எதற்காக? தேசத்தின் நலனுக்காக செய்யக்கூடிய விஷயங்கள். அவருடைய அந்த நீதித்துறை பிரிவின் மீதான கட்டுப்பாடு என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா கூட்டாட்சி நீதிபதிகளை நியமிக்கிறார்.
கூட்டாட்சி உள்ள குற்றவாளிகளுக்கு பொது மன்னிப்பு வழங்குதல். இந்த பொது மன்னிப்பு வழங்குதல் அப்படின்றது குடியரசுத் தலைவருக்கு இருக்கக்கூடிய ஒரு அதிகாரம். நம்ம இந்தியாவிலேயே நம்ம பார்த்துருப்போம் இந்த பொது மன்னிப்பு வழங்குறது, மன்னிப்பளிக்கும் அதிகாரம் நம்ம பார்த்துருப்போம் இல்லைங்களா. ஸோ அந்த மாதிரி ஏன் அப்படின்னா நம்ம அங்கேருந்து தான் அந்த விஷயத்தை எடுத்திருப்போம். இந்த குடியரசுத் தலைவர்ன்ற விஷயத்தை அமெரிக்காவிலேருந்து எடுத்திருப்போம். ஸோ அப்போ கூட்டாட்சியில் இருக்கக்கூடிய குற்றவாளிகளுக்கு பொது மன்னிப்பு வழங்குதல் அப்படின்றது அதிபருடைய, அதாவது குடியரசுத் தலைவருடைய ஒரு பவர். ஓகேங்களா. அதே மாதிரி நீதிபதிகளை நியமிப்பதும் அவர் தான். இதெல்லாம் நம்ம கிட்டத்தட்ட இந்தியாவுடைய சிமிலாரிட்டிஸ் தான் அங்கே இருக்கும். ஒரு சிலது மட்டும் தான் மாறுபடும். ஏன் என்ன வித்தியாசம்னு பார்த்தீங்கன்னா, இங்கே குடியரசுத் தலைவர் அப்படின்றவர் அரசின் தலைவராக மட்டும்தான் இருப்பார், அரசாங்கத்தின் தலைவராக இருக்க மாட்டார். ஆனால் அமெரிக்காவை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அவர் தான் அரசின் தலைவர், அவர் தான் அரசாங்கத்தின் தலைவர், இரண்டுமாவும் அவர் தான் இருக்க போகிறார். ஸோ அதுதான் இங்கேயும் அங்கேயும் இருக்கக்கூடிய வித்தியாசம். சட்டமன்ற பிரிவை பொறுத்த வரைக்கும் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா அந்த காங்கிரஸ் அப்படின்றது தான் வரும். ஸோ இந்த காங்கிரஸ் அந்த நாடாளுமன்றம்னு சொல்லக்கூடியது தான் அங்கே காங்கிரஸ். ஓகேங்களா. ஸோ அப்போ இந்த காங்கிரஸுடைய செயலாட்சி பிரிவு, எக்ஸிக்யூட்டிவ் பவர்ஸ் என்னென்னு பார்த்தோம்னா, குடியரசுத் தலைவரின் ரத்து அதிகாரங்களை மீறி செயல்படும் அதிகாரம் மிக்கது காங்கிரஸ். ஓகேங்களா. குடியரசுத் அதிபருடைய அந்த ரத்து அதிகாரங்களை மீறி செயல்படும் அதிகாரம் யாருக்கு இருக்குது? காங்கிரஸுக்கு இருக்குது. செயலாட்சியின் நியமனங்களை உறுதி செய்தல், உடன்படிக்கைகளுக்கு ஒப்புதல் அளித்தல். யார் அதிபர் போய் ட்ரம்ப் வெளிநாட்டுகளோட உடன்படிக்கை செஞ்சுட்டு வர்றாருன்னா அந்த உடன்படிக்கைகளுக்கு யார் ஒப்புதல் கொடுப்பா? காங்கிரஸ் தான் ஒப்புதல் கொடுக்கும். போரை பிரகடனப்படுத்துதலாகட்டும், நிதி ஒதுக்கீடு செய்வதாகட்டும், குடியரசுத் தலைவரை பதவி நீக்க நடைமுறையின் மூலம் அகற்றுதல். ஸோ அப்போ அங்கே அதிபரை நீக்கவே முடியாதா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இல்லை அங்கேயும் நீக்க முடியும். எதன் அடிப்படையில் பார்த்தேன், அவர் அதிகாரம் மிக்கவர் தான், ஆனால் அவரையும் பதவி நீக்கம் செய்ய முடியும். எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர் அமெரிக்காவோட அரசமைப்பை மீறி செயல்படுறாரு அப்படின்ற ஒரு விஷயம் வந்துச்சு அப்படின்னா, அதன் அடிப்படையில் காங்கிரஸ் குடியரசுத் தலைவரை பதவி நீக்க நடைமுறையின் மூலம் அங்கே அகற்ற முடியும். ஓகேங்களா. ஸோ இது பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய நாடாளுமன்றம், காங்கிரஸ் என்று அழைக்கப்படக்கூடிய அந்த நாடாளுமன்றத்திற்கு இருக்கக்கூடிய பவர்ஸ். அதே நீதித்துறையின் மீது காங்கிரஸ் இருக்கக்கூடிய பவர் என்னன்னு பார்த்தீங்கன்னா, கூட்டாட்சியின் கீழமை நீதிமன்றங்களை உருவாக்குதல், நீதிபதிகளை பதவி நீக்க முறையின் மூலம் அகற்றுதல், இம்பீச்மெண்ட், நீதித்துறையின் முடிவுகளை மீறும் அதிகாரம் கொண்டதுடன் சட்ட திருத்தத்தினையும் முன்மொழியலாம், கூட்டாட்சி நீதிபதிகளின் நியமனங்களை அங்கீகரித்தல். இதெல்லாமே பார்த்தீங்கன்னா காங்கிரஸுடைய நீதித்துறை மேலே இருக்கக்கூடிய அந்த கண்ட்ரோல்ஸ். ஸோ இது கிட்டத்தட்ட நம்ம நாடாளுமன்றத்துக்கு என்ன கண்ட்ரோல்ஸ் இருக்கோ அதுதான். ஓகேங்களா. ஸோ நம்ம நாடாளுமன்றம் இங்கே உச்சநீதிமன்றத்துக்கு பார்த்தீங்கன்னா குடியரசுத் தலைவர் மூலமாக நீதிபதி நியமிக்கக்கூடிய விஷயங்கள் செய்யும். நீதிபதிகளை பதவி நீக்க முறையின் மூலம் அகற்றுதல் அப்படின்றது எங்கே நடக்கும்? இங்கே நாடாளுமன்றத்தில் தான் நடக்கும். ஓகேங்களா. அந்த பழிச்சாட்டுதல் முறை நம்ம பார்த்துருப்போம் இல்லையா. ஸோ அதன் மூலமாக இங்கேயும் நம்ம அகற்றுவோம். ஏன் அப்படின்னா நம்ம அங்கேருந்து எடுத்தது, அமெரிக்காவிலேருந்து எடுத்த விஷயம்தான். அடுத்தது நீதித்துறை. இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா, இந்த அமெரிக்காவுடைய அந்த குடியரசுத் தலைவர் அரசாங்க முறை அப்படின்றது எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, அதிகார பிரிவினை கோட்பாட்டின் படியில் அமைந்தது தான் பார்த்தீங்கன்னா குடியரசுத் தலைவர் அரசாங்க முறை அமெரிக்காவில் இருக்கக்கூடியது. அது என்ன அதிகார பிரிவினை அப்படின்னா, அங்கே பார்த்தீங்கன்னா ஒன்றுக்கு ஒன்று பார்த்தீங்கன்னா இங்கே ஒன்றுக்கு ஒன்று என்டாங்கிளான மாதிரி பிணைஞ்சு இருக்கிற மாதிரி இருக்கும். ஓகேங்களா. ஆனால் பார்த்தீங்கன்னா அங்கே ஒன்னொன்றுக்கும் தனி, ஒன்று மேலே இன்னொன்று அதிகாரம் செலுத்த முடியாது அப்படின்ற வகையில் பார்த்தீங்கன்னா அந்த அரசாங்க முறை இருக்கும். ஸோ இப்போ நீதித்துறை நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, அவங்களுக்கு செயலாட்சி பிரிவின் மேலே, அதாவது எக்ஸிக்யூட்டிவ் நிர்வாகத்துறை இருக்குங்களா, அதன் மேலே இருக்கக்கூடிய பவர்ஸ் என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா, செயலாட்சியின் நடவடிக்கைகளை அரசமைப்பிற்கு முரணாதாக இருந்தால் முரணானதாக பிரகடனப்படுத்துதல். ஓகேங்களா. ஸோ அரசமைப்பிற்கு அகைன்ஸ்டாக இருக்குது அப்படின்றத சொல்லக்கூடிய அதிகாரம் பார்த்தீங்கன்னா நீதித்துறைக்கு இருக்குது, உச்சநீதிமன்றத்துக்கு அங்கே இருக்குது. ஓகேங்களா. அதே மாதிரி சட்டமன்ற பிரிவின் மீதான கட்டுப்பாடு என்னன்னு பார்த்தீங்கன்னா, சட்டமன்றத்தின் நடவடிக்கைகளுக்கு அரசமைப்புக்கு முரணானதாக பிரகடனப்படுத்துதல். ஸோ அப்போ அவங்களுடைய அமெரிக்க அரசியலமைப்புக்கு அகைன்ஸ்டாக ஒரு விஷயம் செயல்படுத்துகிறாங்க, அது நிர்வாகத்துறை செயல்படுத்தினாலும் சரி, இல்லை சட்டமன்றம் செயல்படுத்தினாலும் சரி, அது அரசமைப்புக்கு முரணாக இருக்குது அப்படின்னு சொல்லக்கூடிய அதிகாரம் யாருக்கு இருக்குது? நீதித்துறைக்கு இருக்குது, உச்ச நீதிமன்றத்திற்கு இருக்குது. ஓகேங்களா. அதே மாதிரி அங்கே நீதித்துறை அப்படின்றது இங்கே மாதிரி படிநிலை அமைப்பு கிடையாது. இந்தியாவில் இருக்கக்கூடிய மாதிரி உச்ச நீதிமன்றம், அதற்கு கீழே உயர் நீதிமன்றம், அதற்கு கீழே மாவட்ட நீதிமன்றங்கள், கீழ்நிலை நீதிமன்றங்கள், அந்த மாதிரிலாம் கிடையாது. ஒரு படிநிலை அமைப்பு கிடையாது. அங்கே மத்திய அதாவது உச்ச நீதிமன்றம், அதற்கப்புறம் மாநிலங்களுக்கான நீதிமன்றங்கள் அப்படின்ட்டு இரண்டும் இருக்கும். ரெண்டுக்குமே பார்த்தீங்கன்னா அவங்களுக்கான பவர்ஸ் அப்படின்றது இருக்கும்.
மாநில அளவிலான அதாவது ஸ்டேட்ஸ் லெவலில் வந்து இருக்கக்கூடிய கோர்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா மாநில அரசுக்குன்ட்டு ஒரு அரசமைப்பு இருக்கு. அதை மீறக்கூடிய விஷயங்களை அவங்க எடுத்து அந்த நீதித்துறை எடுத்து பேசும். மத்திய அளவிலான அந்த நாட்டு தேசிய அளவிலான அரசமைப்புக்கு எதிராக ஒரு சில விஷயங்கள் நடைபெறும் போது அந்த மாதிரி கேஸை வந்து பார்த்தீங்கன்னா உச்ச நீதிமன்றம் எடுத்து அங்கே ஹேண்டில் பண்ணும். ஓகேங்களா, அங்கே இந்த மாதிரி இருவேறு படிநிலைகள் அப்படின்ற இருவேறு அதிகாரங்கள் அப்படின்றது நீதித்துறைக்கு இருக்கு. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒற்றை படிநிலை அமைப்பு இங்கே இந்தியாவில் இருக்கு. சாக்ரட்டிஸ் என்ன சொல்லியிருக்காருன்னு பாருங்களேன், தகுதி இல்லாதவனெல்லாம் தலைவனாகிறான் அப்படின்றது தான் இந்த ஸ்டேட்மெண்ட்டுடைய சாராம்சம். ஓகேங்களா, தகுதி இல்லாதவன் தலைவன் ஆகிறான். ஏன் அப்படின்னா எந்த ஒரு விஷயத்தை நம்ம எடுத்து செஞ்சோம்னாலும் அதில் நமக்கு எக்ஸ்பீரியன்ஸ் வேணும், அதில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் என்ன அப்படின்றத நம்ம அனலைஸ் பண்ணுவோம். ஆனால் அரசியல் அப்படின்னா அதை பற்றி எந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இல்லைனாலும் சரி டபக்குன்னு நம்ம ஆளுங்க குதிச்சிருவாங்க. ஏன் அப்படின்னா அவ்வளோதான், நமக்கு பின்னாடி ஒரு 100 பேர் இருந்தால் போதும் நம்ம ஒரு அரசியல் கட்சி ஆரம்பிச்சிடலாம். அதில் நமக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கா, நம்ம அதற்கு தகுதியான ஆட்களா, நம்மளால் அதை செய்ய அந்த மாதிரி எந்த ஒரு அனலைஸுமே தேவையில்லை. தகுதி இல்லாதவன் தலைவன் ஆக முடியும்ன்ற ஒரே ஒரு இடம் எதுன்னு பார்த்தீங்கன்னா அரசியல் அப்படின்றது தான் சாக்ரட்டிஸுடைய கோட்பாடு. அதை தான் இங்கே சாராம்சமாக கொடுத்துருப்பாங்க. எந்த ஒரு மனிதனும் தனக்கு தெரியாத அல்லது அனுபவம் இல்லாத துறையில் செயல்பட விரும்புவதில்லை. அரசாங்கம் என்ற கடினமான மற்றும் மிகுதியான திறன் தேவைப்படும் துறையில் ஈடுபட தமக்கு தகுதி உள்ளதாக கருதி அனைவரும் செயல்பட விரும்புகின்றனர். ஸோ அவ்வளவு ஒரு கஷ்டமான ஒரு விஷயம் அந்த அரசாங்கத்தை ரன் பண்ணுறது அப்படின்றது. ஆனால் அதற்கு தேவையான தகுதி நம்மக்கிட்ட இருக்குது அப்படின்ட்டு எல்லாரும் நினச்சிக்கிட்டு எல்லாருமே வந்து அதை நான் இறங்குறேன், நான் அரசியல் இறங்குறேன், நான் அதை செய்கிறேன் இதை செய்கிறேன்ட்டு இறங்கிடுறாங்க அப்படின்றது தான் சாக்ரட்டிஸுடைய கூற்று. அரசாங்கத்தை அறிந்து கொள்வதற்கான அணுகுமுறை எந்தெந்த வகையெல்லாம் வந்து நம்ம அரசாங்கத்தை அறிந்து கொள்ள முடியும், மதிப்பீடு செய்வதை நம்ம பின்னாடி பார்ப்போம். எப்படியெல்லாம் வந்து அரசாங்கத்தை நம்ம அறிந்து கொள்ள முடியும், அதற்கான அணுகுமுறை என்னென்னு பார்த்தோம் அப்படின்னா ஒப்பீட்டு மற்றும் வரலாற்று அணுகுமுறை. ஒப்பீட்டு மற்றும் வரலாற்று அணுகுமுறை. ஸோ இதன் அடிப்படையில் நம்ம பார்த்தோம் அப்படின்னா அரிஸ்டாட்டில், மாண்டெஸ்கியூ, லாக் இவங்களாம் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பாருங்க. அரிஸ்டாட்டில், மாண்டெஸ்கியூ, லாக் 3 பேர் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அரிஸ்டாட்டில் சொன்னது தனது மிகச்சிறந்த படைப்பான அரசியல் எனும் புத்தகத்தை எழுதும் முன் 158 நாடுகளுடைய அரசமைப்புகளை பகுத்தாய்ந்துள்ளார். எத்தனை நாடுகளுடைய அரசமைப்பை அனலைஸ் பண்ணியிருக்காரு? 158 நாடுகளுடைய அரசமைப்புகளை பகுத்தாய்ந்து தான் வந்து பார்த்திங்கன்னா அரிஸ்டாட்டில் அவருடைய மிகச்சிறந்த படைப்பான அரசியல் அப்படின்ற புத்தகத்தை எழுதியிருக்கார். மாண்டெஸ்கியூ வந்து என்ன சொல்லியிருக்காருன்னு பாருங்க. இங்கிலாந்து அரசமைப்பை பகுத்தாராய்ந்து பின்னர் இங்கிலாந்து அரசமைப்பின் உறுதித்தன்மைக்கு அதிகாரங்களின் பிரிவினையே காரணம் என கண்டுணர்ந்தவர் மாண்டெஸ்கியூ. ஓகேங்களா, மாண்டெஸ்கியூ வந்து பார்த்தீங்கன்னா ரிலேட்டட் டு இங்கிலாந்து. அரிஸ்டாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா 158 நாடுகளுடைய அரசமைப்பை அனலைஸ் பண்ணியிருக்காரு. ஓகேங்களா, மாண்டெஸ்கியூ இங்கிலாந்து அரசமைப்பை பகுத்தாராய்ந்து பின்னர் இங்கிலாந்து அரசமைப்பின் உறுதித்தன்மைக்கு, இங்கிலாந்து அரசமைப்புடைய உறுதித்தன்மைக்கு எது காரணமாக அவர் கண்டுபிடிச்சிருக்காரு? அதிகாரங்களின் பிரிவினையே காரணம். அதிகாரம் வந்து பிரித்து கொடுத்துருக்கிறது தான் வந்து பார்த்திங்கன்னா இங்கிலாந்துடைய அரசமைப்புக்கு அந்த உறுதியாக இருக்கக்கூடியதுக்கான காரணம் அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா இங்கிலாந்துடைய அரசமைப்பு வந்து பார்த்திங்கன்னா ஒரு எழுதப்பட்ட அரசியலமைப்பு அப்படின்றதெல்லாம் கிடையாது. ஓகேங்களா, அது ஒரு எழுதப்படாத ஒரு அரசியலமைப்பு. சட்டம் மற்றும் நிறுவனம் சார்ந்த அணுகுமுறை, இரண்டாவது அணுகுமுறை. முதல்ல நம்ம பார்த்துருப்போம் என்ன அணுகுமுறை? ஒப்பீடு மற்றும் வரலாற்று அணுகுமுறை. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா சட்டம் மற்றும் நிறுவனம் சார்ந்த அணுகுமுறை. இந்த சட்ட அணுகுமுறைனாவே நமக்கு ஏவி டைசி ஞாபகத்துக்கு வந்துடுவார். ஸோ அதை பற்றி சொல்லியிருக்கிறக்கூடிய அறிஞர்கள் யார் யார்? பெந்தம், ஆஸ்டின், டைசி போன்ற அறிஞர்கள் இந்த அணுகுமுறையினை கையாண்டவர்கள். பெந்தம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இங்கிலாந்து சட்டத்தை சீரமைப்பு செய்த தன்னிகரற்ற அறிஞர். அவர் என்ன சொல்றாருன்னா, ஆஸ்டின் இறையாண்மையின் சட்ட ரீதியான அடிப்படையை உணர்த்தியவர். மேலும் இவர் இறையாண்மை என்பது பிரிக்க இயலாத, மாற்றித்தர முடியாத மற்றும் இறுதியான அதிகாரம் என்று கூறியவர். இறையாண்மை அப்படின்றது என்ன? அந்த நாட்டுடைய சுதந்திரம். என்னுடைய நாட்டுடைய எல்லை வரைக்கும் நான் எந்த விஷயங்களை செஞ்சாலும் மற்றொரு நாடு வந்து பார்த்திங்கன்னா என்னுடைய நாட்டு உள் விவகாரங்களில் தலையிடக்கூடாது. ஓகேங்களா, ஏன் அப்படின்னா
என் நாடு ஒரு இறையாண்மை உள்ள நாடு, என்னுடைய நாட்டுக்குள்ள மற்ற நாடுகள் அவங்களுடைய அதிகாரத்தை செலுத்த முடியாது அப்படின்னு சொல்லக்கூடியது தான் இந்த இறையாண்மையின் பொருள். ஓகேங்களா? ஸோ அப்போ என்னோட நாடு ஒரு சுதந்திரமான நாடு, என்னோட நாட்டுக்குள்ள நீ மோக்க நுழைக்காத அப்படின்றது தான் அது பொருள்படுது. அப்போ இதை இவர் என்ன சொல்றாரு, இறையாண்மை என்பது பிரிக்க இயலாத, மாற்றித்தர முடியாத மற்றும் இறுதியான அதிகாரம் அப்படின்னு சொல்றாரு. நம்மளுடைய நாட்டுடைய இறையாண்மை யார் கைகளில் இருக்கு? இங்க இருக்கக்கூடிய மக்களுடைய கைகளில் இருக்கு. ஏவி டைசி என்ன சொல்றாரு, அரசாங்கத்தினை சட்டத்தின் அடிப்படையிலும் அரசாங்கங்கள் பிற கிளைகள் அதன் செயலாக்கத்தினை பொறுத்தும் மதிப்பிடுகிறார். ஒரு அரசாங்கம் எதன் அடிப்படையில் நடக்கணும்? சட்டத்தின் அடிப்படையில் தான் நடக்கணும். ஓகேங்களா? சட்டத்தின் முன் அனைவரும் சமம். அப்போ சட்டத்தில் என்ன சொல்லியிருக்கோ அதன் அடிப்படையில் தான் அந்த அரசாங்கங்கள் இயங்கணும். அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா எல்லா விதத்துலேயும் பொருளாதார இதில் வளர்ச்சியிலையும் சரி, இல்லை மத விஷயங்களையும் சரி, அந்த சமத்துவம் நிலணும். அப்படின்னா அந்த நாடு கொடுத்துருக்கக்கூடிய சட்டங்கள் அடிப்படையில் அரசாங்கங்கள் இயங்கணும். அரசியல் பொருளாதார அணுகுமுறை. இந்த அணுகுமுறை வந்து பார்த்தீங்கன்னா தாராளவாத அரசியல் பொருளாதாரம் மற்றும் மார்க்சிய அரசியல் பொருளாதாரம் அப்படின்ட்டு இரண்டு வகையாக பிரிக்கலாம். எதை? அரசியல் பொருளாதார அணுகுமுறையை நம்ம இரண்டு வகையாக பிரிக்கலாம். ஒன்று தாராளவாத அரசியல் பொருளாதாரம், இன்னொன்று மார்க்சிய அரசியல் பொருளாதாரம் அப்படின்ட்டு இரண்டு வகையாக நம்ம பிரிக்க முடியும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அரசியல் சமூகவியல் அணுகுமுறை. அது என்ன அரசியல் சமூகவியல் அணுகுமுறைனா, அரசாங்கம் அல்லது அரசியல் அமைப்பு என்பது சமூகம் எனும் பெரிய கட்டமைப்பில் உள்ளடங்கிய துணை அமைப்பு என்ற அரசியல் சமூகவியல் உறுதி செய்கின்றது. அதாவது அரசாங்கம் நம்ம எடுத்துக்கிட்டோம்னீங்களா, இந்த பெரிய சமூகத்திற்குள்ள இருக்கக்கூடிய ஒரு துணை அமைப்பு தான் வந்து பார்த்தீங்கன்னா அரசாங்கம். ஓகேங்களா? அரசாங்கம் அல்லது அரசியல் அமைப்பு என்பது சமூகம் எனும் பெரிய கட்டமைப்பில் இருக்கக்கூடிய உள்ளடங்கிய ஒரு துணை அமைப்பு. அதுதான் வந்து அரசியல் சமூகவியல் அப்படின்னு நம்ம சொல்றோம். இதை பற்றி மாண்டெஸ்கி என்ன சொல்லியிருக்காரு? மாண்டெஸ்கியூ அரசாங்கத்தை மூன்று விதமாக வகைப்படுத்தியிருக்காரு. என்னென்ன விதமாக பார்த்துறீங்கன்னா, குடியரசு, முடியாட்சி, கொடுங்கோல் ஆட்சி. ஓகேங்களா? அப்போ முடியாட்சிக்கும் குடியரசுனா நமக்கு என்னன்றது தெரியும். அப்போ முடியாட்சிக்கும் கொடுங்கோல் ஆட்சிக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு நம்ம பார்க்கலாம். குடியரசு அரசாங்கம் அப்படின்றது மக்கள் இறையாண்மை அதிகாரத்தை பெற்றவர்கள், அங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு தான் அந்த அதிகாரம் அப்படின்றது இருக்கு. முடியாட்சி அரசாங்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா, முடியாட்சி அரசாங்கம் அப்படின்றது ஒரு தனி மனிதனுடைய ஆட்சி தான். ஓகேங்களா? ராஜா தான், அரசர் தான், அவர் கையில் தான் ஆட்சி இருக்கு. ஆனால் அந்த ஆட்சியை வந்து அவர் எப்படி வழி நடத்துவார்னு பார்த்தீங்கன்னா, சட்ட திட்டங்களுக்கு உட்பட்டு நடத்துவார். முடியாட்சி அரசாங்கத்தில் ஒரு அரசர் தான் வந்து தனி மனித ஆட்சி செய்யறாருனாலும் அவர் சட்ட திட்டங்களுக்கு உட்பட்டு தான் அவருடைய ஆட்சி அப்படின்றது நடக்கும். கொடுங்கோல் அரசாங்கம் அப்படின்றது ஒரு தனி மனிதனுடைய ஆட்சி, அவருடைய விருப்பு வெறுப்புக்கு உட்பட்டே வந்து நடக்கும். அவங்களுக்கு வந்து ஒருத்தனை பிடிக்கல அப்படின்னா அவனுக்கு மரண தண்டனையும் கொடுக்கலாம், யாரும் எதுவும் கேள்வி கேட்க முடியாது. ஓகேங்களா? பிடிச்ச வந்து ஒரு மகா வந்து ஒரு குற்றவாளி கொலையாளி அப்படின்னாலும் அவனை வந்து ஒரு நாட்டுடைய உயரிய பதவியிலையும் அமர வைக்க முடியும். ஏன் அப்படின்னா அது அந்த தனிநபர் சார்ந்த விருப்பு வெறுப்புகளை சம்பந்தப்பட்டது. அது ஒரு சட்டத்திட்டத்துக்கு உட்படாதது. ஏன்னா அங்கே சட்டத்திட்டம்னே ஒன்று இருக்காது. அவருக்கு அன்னைக்கு அந்த தனிநபர் இது பண்ணுறாங்க இல்லையா, அந்த பர்சனுக்கு என்ன மைண்டில் தோணுதோ அதை தான் அவர் செய்வார். அந்த ரூல் புக்குன்னு ஒரு விஷயம் கிடையாது, அவர் மைண்டு தான் அவருக்கு ரூல் புக். ஸோ அப்போ தனி மனிதனின் விருப்பு வெறுப்பிற்கு உட்பட்டே ஆளுகை நடைபெறும், நிலையான சட்டத்திட்டங்கள் கிடையாது. மாண்டெஸ்கியூவின் கூற்றுப்படி அரசு தொடர்ந்து நீடித்திருப்பதற்கு உறுதியான சமுதாயத்தினுடைய குறிப்பிட்ட உத்வேகத்தின் பண்பியல் வடிவத்தை சார்ந்திருக்கிறது. அதாவது ஒரு அரசு தொடர்ந்து இருக்கணும் அப்படின்னா அந்த அரசு எப்படி இயங்கணும்? சட்டத்திட்டங்களுக்கு உட்பட்டு இயங்கணும், மக்கள் நலன் சார்ந்து இயங்கணும். ஸோ இந்த மாதிரிலாம் இயங்குச்சுன்னா மட்டும்தான் அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல அரசாங்கமாக தொடர்ந்து நீடிச்சு நிலைக்க முடியும். இல்லை ரொம்ப அகைன்ஸ்டாக வந்து போகிறாங்க அப்படின்னா அது ஒரு நாள் வீழ்ந்தே தீரும். அது எவ்வளோ பெரிய அரசாக இருந்தாலும் மக்கள் நலனுக்கு எதிரானதாகவும்
மக்களுடைய விருப்பத்திற்கு மாறாகவும் தொடர்ந்து நீங்கள் வந்து அராஜக முறையில் ஒரு விஷயத்தை செஞ்சுக்கிட்டே இருக்கீங்கன்னா அந்த அரசு அப்படின்றது அது தனிநபர் அரசாக இருக்கட்டும், சர்வாதிகாரமாக இருக்கட்டும், எதாக இருந்தாலும் சரி ஒரு நாள் வீழ்ந்தே தீரும். அதுதான் மாண்டெஸ்கியோடைய கூற்று. அரசாங்கத்தின் பொருள் வரையறை மற்றும் தன்மை. அரசாங்கம் அப்படின்றது அரசுடைய செயலாட்சி பணிகளை குறிப்பது. ஒரு அரசாங்கம் எதற்காக அமைக்கப்படுது? எதுக்கு ஒரு கவர்மெண்ட்டை நம்ம வந்து எலெக்ஷனில் தேர்ந்தெடுத்து அனுப்புகிறோம்? அந்த அரசாங்கம் போய் அங்கே உட்காந்துக்கிட்டு என்ன செய்ய போகுது? அரசில் இருக்கக்கூடிய அந்த நிர்வாக பணிகளை, அந்த நிர்வாக பணிகளின் மூலமாக தான் தேச வளர்ச்சி ஆகட்டும், மக்கள் நலன் சார்ந்த விஷயங்களாகட்டும், இந்த உள்நாட்டு கட்டமைப்பாகட்டும், ஸோ இங்கே இருக்கக்கூடிய பொருளாதார ஏற்றங்களாகட்டும், இது எல்லாமே செய்யக்கூடிய விஷயங்கள் இது அந்த நிர்வாகத்துறை தான் செய்யும். அந்த நிர்வாகத்தின் எதன் அடிப்படையில் அதை செய்யும்? சட்டங்கள் இயற்றுவதன் மூலமாக செய்யும். அப்போ அரசாங்கம் அப்படின்றது அரசின் செயலாட்சி பணிகளை குறிப்பது தான் அரசாங்கம். அதற்காக தான் ஒரு அரசாங்கம் வந்து அங்கே உட்காடுறாங்க. அந்த வேலை செய்யறதுக்கு தான் அரசாங்கம். அந்த வேலையை செய்யலை அப்படின்னா அரசாங்கம் ஒன்று இருப்பதற்கு தேவையே இல்லை. இந்த அரசாங்கம் அப்படின்ற சொல் நம்ம எங்கேருந்து எடுத்திருப்போம்னு பார்த்தீங்கன்னா பிரெஞ்சு வார்த்தையான கவர்னர் அப்படின்ற இதில் இருந்து நம்ம எடுத்திருப்போம். அப்போ அந்த பிரெஞ்சு வார்த்தையான கவர்னர் அது எங்கேருந்து எடுத்திருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா குபர்னட் அப்படின்ற லத்தீன் சொல்ல இருந்து எடுத்திருப்பாங்க. ஓகேங்களா? குபர்னட் அப்படின்ற லத்தீன் சொல்ல இருந்து எடுக்கப்பட்டது தான் கவர்னர் அப்படின்ற வார்த்தை. அந்த கவர்னர் தான் நம்ம யூஸ் பண்ணிட்டு இருப்போம். ஸோ அப்போ இந்த குபர்னட் அப்படின்றதுடைய பொருள் என்ன அப்படின்னா இயக்குதல், ஆட்சி, வழிகாட்டு, ஆளுகை. டைரக்ட் பண்ணுறது, ரூல் பண்ணுறது, கைட் பண்ணுறது, ஆட்சி செய்கிறது, அதாவது மீன்ஸ் வந்து ஆளுகை செய்கிறது. இந்த உலகத்திலேயே மிக பழமையான அரசாங்க முறை எதுன்னு பார்த்தீங்கன்னா முடியாட்சி தான். அதுலேயே வந்து எது வந்து மிக பழமையான முடியாட்சின்னு பார்த்தீங்கன்னா இங்கிலாந்துடைய முடியாட்சி தான் மிக பழமை வாய்ந்த அரசாங்க வடிவம் பெற்ற முடியாட்சி. ஸோ இந்த முடியாட்சியில் வந்து பார்த்தீங்கன்னா மன்னர் அல்லது ராணி அரசின் தலைவராக இருப்பார். இங்கிலாந்து முடியாட்சியானது அரசமைப்பிலான முடியாட்சி என அழைக்கப்படுகிறது. ஏன்னா அந்த சட்டத்திட்டங்களுக்கு உட்பட்டு அந்த முடியாட்சி அப்படின்றது செயல்படும். நம்ம முன்னாடி பார்த்துருப்போம், மாண்டெஸ்கி சொல்லியிருப்பார் இல்லையா, குடியரசு, முடியாட்சி, கொடுங்கோலாட்சின்ட்டு. அப்போ அவர் மீன் பண்ண முடியாட்சி என்ன? முடியாட்சி என்பது சட்டத்திட்டங்களுக்கு உட்பட்டு நடக்கும். அப்படிப்பட்ட ஒரு அரசாங்கம் தான் வந்து, அப்படிப்பட்ட ஒரு முடியாட்சி தான் வந்து பார்த்திங்கன்னா இங்கிலாந்தில் இருக்குது. அதுதான் உலகிலேயே மிக பழமை வாய்ந்த முடியாட்சி. மன்னர் அரசினுடைய தலைவராக இருந்தாலும் சட்டம் இயற்றக்கூடிய தகுதி தேர்ந்தெடுக்கப்பட்ட நாடாளுமன்றத்திடமே இருக்கும். அரசாங்கத்துடைய வகைப்பாடு பற்றி அரிஸ்டாட்டில் சொல்லியிருப்பாருன்னு பார்த்தீங்கன்னா 2 அடிப்படையில் அது பிரிச்சிருப்பார். முதலாவது அடிப்படை என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா முடியாட்சி, பிரபுக்கள் ஆட்சி, தூய அரசியல் அமைப்பு முறை அப்படின்ட்டு பிரிச்சிருப்பார். அந்த முடியாட்சி, பிரபுக்கள் ஆட்சி, தூய அரசியல் முறையை ஒரு பேர் இருக்கக்கூடிய முடியாட்சி, சில பேர் இருக்கக்கூடிய பிரபுக்கள் ஆட்சி, பல பேர் இருக்கக்கூடிய தூய அரசியல் அமைப்பு முறை, பாலிட்டி அப்படின்னு சொல்லப்படக்கூடிய தூய அரசியல் அமைப்பு முறை, இது முதலாவது அடிப்படையாகும். இரண்டாவது அடிப்படையில் வந்து அந்த அமைப்பு, அந்த அரசாங்கம் யாருடைய நலனுக்காக இயங்குகிறது? ஒரு அரசாங்கம் யாருடைய நலனுக்காக இயங்கணும்? பொதுநலன் சார்ந்து இயங்கணும். சுயநலம் சார்ந்து இயங்குனா அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எப்படி சொல்லலாம், அது ஒரு சர்வாதிகார ஆட்சின்னு வச்சுங்களேன். அந்த மாதிரி தான் நம்ம எடுத்துக்க முடியும். ஓகேங்களா? அவங்களுடைய நலனுக்காக செயல்படக்கூடிய ஒரு அரசாங்கம் அப்படின்றது அது ஒரு எதர்ச்சிகாரம், சர்வாதிகாரம் தான். அப்போ யாருடைய அரசாங்கம் யாருடைய நலனுக்காக செயல்படுகின்றது என்ற அடிப்படையில் பொது நலம் மற்றும் சுயநலம் என்று அவர் வகைப்படுத்தியிருப்பார். ஸோ இந்த நெறி தவறிய 3 வடிவங்களான ஆட்சி எதுன்னு பார்த்தீங்கன்னா கொடுங்கோல் ஆட்சி, சிறுகுழு ஆட்சி மற்றும் மக்களாட்சியினையும் காணலாம் சொல்றார். அப்போ அவர் நெறி தவறிய ஆட்சியில் கொடுங்கோல் ஆட்சி, சிறுகுழு ஆட்சி மட்டும் இல்லை, மக்களாட்சியும் வச்சிருக்கார். அது எப்படி பிரிச்சிருக்காருன்னு நம்ம பார்ப்போம். அதிகாரத்தில் உள்ளோர் எண்ணிக்கை, அதிகாரத்தில் உள்ளோர் எண்ணிக்கை 1, ஒரு ஆள் மட்டும் செய்யக்கூடிய ஆட்சி அது. முடியாட்சியும் செய்யலாம், கொடுங்கோலாட்சியும் செய்யலாம். முடியாட்சி என்பது சட்டத்திட்டங்களுக்கு உட்பட்டு செய்யக்கூடியது, இது மக்கள் நலம் சார்ந்தது. சுயநலம் சார்ந்த ஆட்சி கொடுங்கோல் ஆட்சி, அதுதான் இந்த சர்வாதிகார ஆட்சின்னு நம்ம சொல்றோம். சில பேர் சேர்ந்து செய்யக்கூடிய ஆட்சி எதுன்னு பார்த்தீங்கன்னா பிரபுக்கள் ஆட்சி. நம்ம இங்கிலாந்தில் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா உங்களுக்கு ஹவுஸ் ஆஃப் காமன்ஸ் இருக்கும், அதே மாதிரி பிரபுக்கள் சபை அப்படின்ட்டு 2 இருக்கும். அப்போ இந்த பிரபுக்கள் ஆட்சி அப்படின்றது சில பேர், ஒரு குரூப் ஆஃப் பீப்புள்ஸ்,
ஓகேங்களா. ஒரு குரூப் ஆஃப் பீப்புள்ஸ் சேர்ந்து நடத்தக்கூடிய ஆட்சி. இது வந்து எதை சார்ந்ததுன்னு பார்த்தீங்கன்னா மக்கள் நலம் சார்ந்த ஆட்சி தான் இந்த பிரபுக்கள் ஆட்சி. இதுவே சுயநலம் சார்ந்தது அப்படின்னா சிறுகுழுவின் ஆட்சி. ரெண்டும் ஒன்று தான். இதுவும் வந்து ஒரு குழுவாக இருந்து செய்யக்கூடியது தான், இதுவும் வந்து ஒரு குழுவாக இருந்து செய்யக்கூடியது தான். இது வந்து பார்த்தீங்கன்னா அப்போ இங்கிலாந்தில் நிலப்பிரபுக்கள் ரொம்ப அதிகமாக இருந்தாங்க. அவங்களுடைய அதிகாரம் அப்படின்றது ஓங்கி இருந்தது. இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய அதிகாரம் அப்படின்றது கொஞ்சம் மட்டுப்படுத்தப்பட்டிருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா இங்கிலாந்தில் நிலப்பிரபுக்களுடைய அதிகாரம் அப்படின்றது ஓங்கி தான் இருக்குது. ஓகேங்களா. ஸோ அப்போ இது ஒரு குழுவாக சேர்ந்து செய்யக்கூடியது. ஒவ்வொரு விஷயத்திலையும் ஒரு பாசிட்டிவ் இருக்குன்னா இன்னொன்று நெகட்டிவ் இருக்கும். ஒரு நபர் இருந்து முடியாட்சி செய்யும் இடத்துல மக்கள் நலன் சார்ந்தும் செய்யலாம். ஒரு நபர் வந்து கொடுங்கோல் ஆட்சி செஞ்சார்னா அது சுயநலம் சார்ந்ததாக இருக்கும். சில பேர் சேர்ந்து ஒரு குரூப்பாக இருந்து செஞ்சாங்கன்னா பிரபுக்கள் ஆட்சி அது மக்கள் நலம் சார்ந்தது. அதே வந்து பார்த்தீங்க அப்படின்னா சுயநலம் சார்ந்து செஞ்சாங்கன்னா அது சிறுகுழுவின் ஆட்சி. பல பேர் சேர்ந்து செய்யக்கூடியது தூய அரசியல் அமைப்பு முறை. அதே பல பேர் சேர்ந்து மக்களாட்சியும் செய்யலாம். அது மக்களாட்சின்னு சொல்லலாம், இல்லைன்னா கும்பலாட்சின்னு சொல்லலாம். ஓகேங்களா. ஸோ இந்த மக்களாட்சி அப்படின்றது மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகள் தான் ஆட்சி செய்கிறாங்கனாலும் அவங்க முழுக்க மக்கள் நலன் சார்ந்த திட்டங்களை தான் ஏற்கிறாங்க கொண்டு வராங்களா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிடையாது. நிறைய சுயநலங்கள் கலந்துருக்கு. அதுதான் அரிஸ்டாட்டில் சொல்லியிருக்காரு. அரசமைப்போட வகை நம்ம பார்த்துருப்போம். நம்மளுடைய இது வந்து பார்த்திங்கன்னா எழுதப்பட்ட அரசியலமைப்பு. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா உலக நாடுகளில் எழுதப்படாத அரசமைப்பும் இருக்குது. குடியரசுத் தலைவர் முறை அரசாங்கமும் இருக்குது, நாடாளுமன்ற முறை அரசாங்கமும் இருக்குது. இந்தியா நாடாளுமன்ற முறை அரசாங்கத்தை பின்பற்றுது, அமெரிக்கா குடியரசுத் தலைவர் முறை அரசாங்கத்தை பின்பற்றுது. ஒற்றை செயலாட்சி மாதிரி, பன்மை செயலாட்சி மாதிரி. ஸோ இது ஒற்றை செயலாட்சினா ஒற்றையாட்சி, இது வந்து பார்த்திங்கன்னா கூட்டாட்சி தன்மை. அதே மாதிரி மக்களாட்சி, பொது உடைமை, முடியாட்சி, கொடுங்கோல் ஆட்சி அப்படின்ட்டு 4 வகையான ஆட்சிகள் இருக்குது. இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்தியா மக்களாட்சி வகையை சேர்ந்தது. பொது உடைமை ஆட்சி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சீனாவில் இருக்கும். முடியாட்சி உங்களுக்கு நம்ம பார்த்தோம் இங்கிலாந்து. ஸோ கொடுங்கோல் ஆட்சி முன்னாடி ஹிட்லர் இருந்த காலத்தை நம்ம சொல்லலாம், இப்பயும் இருக்காங்க வடகொரியாவில். அதற்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மதச்சார்பற்ற சமய ஆட்சி. ஸோ நம்ம மதச்சார்பற்ற ஆட்சி வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவில் இருக்குது. சமய ஆட்சி பாகிஸ்தானில் இருக்குது. பாகிஸ்தான் சொல்லலாம், வாட்டிக்கன் சொல்லலாம், இதெல்லாம் நம்ம சொல்லலாம். ஸோ ஈவன் நேபாளே வந்து பார்த்திங்கன்னா 2007க்கு பிஃபோர் வந்து பார்த்திங்கன்னா அது ஒரு இந்து கண்ட்ரியாக அறியப்பட்ட ஒரு நாடு. அதற்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அவங்க செக்குலர் கண்ட்ரியாக வந்து அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா அது ஒரு மதச்சார்பற்ற நாடாக நேபாளம் இருக்குது 2007க்கு அப்புறம். ஒற்றையாட்சி முறை அரசாங்கம். ஒற்றையாட்சி முறை அரசாங்கம் அப்படின்றது இறையாண்மையுடைய அரசு தான். ஆனால் அந்த அதிகாரம் அப்படின்றது சென்ட்ரலுக்கு மட்டும்தான் பவராக இருக்கும், ஸ்டேட்ஸுக்கு எந்த ஒரு பவரும் இருக்காது. ஓகேங்களா. ஸோ மத்திய அரசால் வழங்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த வேலைகளை செய்யக்கூடிய அந்த அதிகாரங்கள் மட்டும்தான் இருக்குமே ஒழிய ஹோல் அண்ட் சோல் அந்த பவர் அப்படின்றது சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கிட்ட தான் இருக்கும். அதுதான் ஒற்றையாட்சி அரசாங்கம். அது ஒரு இறையாண்மையுடைய அரசாங்கம் தான். அது அனைத்து அதிகாரங்களும் மையமாக ஓரிடத்தில் குவிந்திருக்கும். இந்த ஒற்றையாட்சி முறை எங்கெங்கே நடைபெறுதுன்னு பார்த்தீங்கன்னா இங்கிலாந்தில், ஃப்ரான்ஸில், ஜப்பானில், இலங்கையில், இங்கே எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒற்றையாட்சி நடைபெறக்கூடிய நாடுகள். ஒற்றையாட்சியை பற்றின வரையறை ஏவி டெய்சி என்ன சொல்லியிருக்காரு, ஓர் மைய சக்தியே மேலான சட்டம் இயற்றும் அதிகாரத்தினை வழக்கமாக செயல்படுத்தும். ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் தான், மத்திய அரசாங்கம் தான் வந்து பார்த்திங்கன்னா அனைத்து சட்டம் இயற்றும் அதிகாரத்தை அவங்க மட்டும்தான் வச்சுருப்பாங்க. எந்த ஒரு மாநில அரசுக்கும் அது அதிகாரம் அப்படின்றது இருக்காது. நம்ம வந்து நான் இந்தியாவுக்கு பொறுத்து பார்த்து உங்களுக்கு நான் சொல்கிறேன். ஓகேங்களா. கார்னர் என்ன சொல்கிறாரு, காரணம் என்ன சொல்கிறாருன்னா ஒற்றையாட்சி தான், மத்திய அரசுக்கிட்ட தான் வந்து அந்த அதிகாரம் இருக்குது. ஆனால் அந்த அதிகாரம் அப்படின்றது எதன் மூலம் வழங்கப்பட்டிருக்குன்னு பார்த்தீங்கன்னா அரசமைப்பின் மூலமாக வழங்கப்பட்டிருக்கிறது. அந்த அரசமைப்பே வந்து பார்த்தீங்கன்னா மத்திய அரசுக்கிட்ட தான் அந்த பவர் இருக்கணும் அப்படின்ட்டு அந்த அரசமைப்பே கொடுத்துருக்கு அந்த பவரை. ஓகேங்களா. ஓர் மத்திய அமைப்பிடம் அரசாங்கத்தின் அனைத்து அதிகாரங்களும் அரசமைப்பு மூலம் வழங்கப்பட்டிருக்கும் அப்படின்னு சொல்கிறது கார்னர் அவர்களுடைய கூற்று. சிஎஃப் ஸ்ட்ராங் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதை 2 தகுதியாக வந்து பிரிச்சிருப்பார். ஓகேங்களா. இந்த ஒற்றையாட்சி அரசாங்கத்தை 2 முக்கிய தகுதியின் அடிப்படையில் பிரிச்சிருப்பார். ஒன்று மத்திய அரசாங்கத்துடைய மேலான தன்மை, அப்பர் ஹேண்ட் வந்து பார்த்திங்கன்னா மத்திய அரசாங்கத்துக்கிட்ட இருக்கும். ஈவன் இந்தியாவிலேயே வந்து பார்த்திங்கன்னா
மத்திய அரசாங்கத்துக்கிட்ட அந்த அப்பர் ஹேண்ட் அப்படின்றது இருக்குது. இது வந்து இந்த ஒற்றையாட்சி தன்மையின் மூலமாக இந்தியா பெற்றுக்கொண்ட விஷயம். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ அவசர கால நெருக்கடி நிலையில் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காகவே இந்தியா வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஒற்றையாட்சி நாடாக மாறிடும். அப்போ கூட்டாட்சி அப்படின்றதெல்லாம் இருக்காது. அப்போ அதிகாரம் அப்படின்றது முழுமையாக மத்திய அரசு கையில் தான் இருக்கும், மாநிலங்கள்கிட்ட இருக்காது. ஸோ இதற்காக வந்து அரசியலமைப்பு சட்ட திருத்தம் அந்த டைமில் செய்யணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, எந்த ஒரு அரசமைப்பு சட்ட திருத்தமும் செய்ய வேண்டியதில்லை. அந்த பவர்ஸை மத்திய அரசு எடுத்துக்கிறதுக்காக எந்த ஒரு சட்ட திருத்தமும் தேவையில்லை. நெருக்கடி நிலைன்னு ஒன்று அமல்படுத்தும் போது ஆட்டோமேட்டிக்காக பவர்ஸ் கூட்டாட்சி முறையிலேருந்து ஒற்றையாட்சி முறையாக மாறி மத்திய அரசுக்கு அந்த பவர் போயிடும். ஓகேங்களா? ஸோ இதுதான் நம்மளுடைய கூட்டாட்சி முறையில் இருக்கக்கூடிய ஒற்றையாட்சி தன்மைகள். இரண்டாவது தகுதி என்னன்னு பார்த்தீங்கன்னா, இறையாண்மையுடைய துணை அமைப்புகள் இல்லாதிருத்தல். ஸோ அப்போ மத்திய அரசுகிட்ட தான் அந்த பவர்ஸ் இருக்குது, அந்த அப்பர் ஹேண்ட் மத்திய அரசு எடுக்கிறாங்கனாவே ஆட்டோமேட்டிக்காக அந்த துணை அமைப்புகள்னு சொல்லக்கூடியது மாநில அரசுகள், அவங்களுக்கு அந்த இறையாண்மை சுதந்திரம் அப்படின்றது, இந்த மாநில சுயாட்சி அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லைங்களா, அந்த விஷயங்கள்லாம் இல்லாமல் போயிடும். இதுதான் யார் சொல்லக்கூடிய வரையறை? CF ஸ்ட்ராங் சொல்லக்கூடியது. ஒற்றையாட்சி முறை அரசாங்கத்துடைய நிறைகள் என்னென்ன? இது வந்து சின்ன சின்ன நாடுகளுக்கானது, நம்ம மாதிரி பெரிய நாடுகளுக்கு உகந்தது அல்ல. அதிகாரம் மற்றும் பொறுப்பு சார்ந்த மோதல்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பே கிடையாது. ஏன்னா மொத்த பவரும் சென்ட்ரலாக தான் இருக்கும். ஒற்றையாட்சி முறைகள் சரியான நேரத்தில் முடிவுகள் எடுக்கப்படுவதும் செயல்பாடுகள் விரைவாக இருக்கும். ஏன் அப்படின்னா அவங்க டிசைட் பண்ணாங்கன்னா செயல்படுத்த முடியும். எந்த ஒரு மாநில அரசுக்கிட்டையும் அதை கொண்டு போய் பேசி அவங்கள வந்து கன்வின்ஸ் பண்ணி அவங்க ஏற்றுக்கிறாங்களா இல்லையா, அந்த மாநிலத்துக்குள்ள பிரச்சனை வருமா வராதா, எதையும் பார்க்க தேவையில்லை. அவங்க டிசைட் பண்ணாங்கன்னா அதை செயல்படுத்த முடியும். அப்போ அந்த டைம் அப்படின்றது ரொம்ப குயிக்காக இருக்கும். ஒற்றையாட்சி முறை அரசாங்கம் குறைந்த செலவினம் கொண்டது. கரெக்டு. ஏன் அப்படின்னா நிறைய நிர்வாகிகள், இந்த மாநில அரசு அதற்கான நிர்வாகிகள் அதிகாரிகள் அப்படின்ட்டு இத்தனை செலவும் வந்து தேவையே கிடையாது. ஏன் அப்படின்னா அந்த ப்ராசஸ் வந்து ஈவன் ஒரு ரூமுக்குள்ளே வந்து எடுக்க முடியும். ஓகே, அப்போ வந்து அதற்கான அந்த சர்வீஸ் காஸ்ட் அப்படின்றது ரொம்பவே கம்மி தான். ஓகேங்களா? அரசமைப்பில் திருத்தங்கள் கொண்டு வருவது ரொம்ப எளிது, நினச்சா செய்ய முடியும். நாடு முழுவதற்கான ஒரே சீரான சட்டங்கள், கொள்கைகள் மற்றும் நிர்வாகம் அப்படின்றது இருக்கும். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அந்த கொள்கைகள் அப்படின்றது மாநிலத்துக்கு மாநிலம் வேறுபடும், அதற்கான காரணம் இருக்குது. ஸோ அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இங்கிலாந்துடைய விஷயத்தை நம்ம ஃபாலோ பண்ண ஆரம்பித்ததுக்கான காரணம். அந்த கூட்டாட்சி முறைக்கு நம்ம கனடாலேருந்து நம்ம எடுத்திருப்போம். ஒற்றையாட்சி முறை அரசாங்கத்தின் குறைகள், இதோடைய குறைகள் நிறைய இருந்துச்சுன்னா குறையும் இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா பெரிய நாடுகளுக்கு ஒற்றையாட்சி முறை அப்படின்றது பொருந்தாது. மத்திய அரசாங்கம் பல சிக்கலான பிரச்சனைகளை சமாளிக்க நேர்வதால் நிர்வாக ரீதியான தாமதம் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் அதிகம். ஏன் அப்படின்னா ஒரு பெரிய நாட்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி எடுத்தவங்க தான் நம்ம செஞ்சோம்னா ஒரு பகுதியில் சேரிம்பாங்க, இன்னொரு பகுதியில் அது பிரச்சனையாக வெடிக்கும். ஓகேங்களா? ஸோ அதனால் வந்து அவங்களே வந்து ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகக்கூடிய ஒரு நிலைமையும் வரும். நம்ம எந்த அளவுக்கு குயிக்காக டிசிஷன் எடுக்கலாம், ஆனால் அந்த டிசிஷன் தப்பாக ரைட்டாக அப்படின்றது அது ஒன்ஸ் இம்ப்ளிமெண்ட் பண்ணதுக்கப்புறம் தான் நமக்கு அந்த பேக் ஃபயர் ஆகிறதெல்லாம் தெரிய வரும். மத்திய அரசானது வட்டார தேவைகள் சார்ந்த துவக்க முறை மற்றும் பிரச்சனைகள் கவனம் செலுத்துவதற்கான வாய்ப்புகள் கிடையாது. அந்த ஒவ்வொரு பிராந்தியத்துக்கும் உண்டான விஷயங்கள் என்ன அப்படின்றத அனலைஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு அப்படின்றது இருக்காது. ஸோ இப்போ வந்து தமிழ்நாடு அப்படின்னா இங்கே தமிழ் மொழி பேசக்கூடிய மக்கள் இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு இங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு என்ன தேவை, இந்த பிராந்திய மக்களுக்கு என்னென்ன விஷயங்கள் தேவை அப்படின்றது பார்த்து அந்த மாநில அரசு செய்யும். மத்திய அரசுக்கு வந்து பார்த்திங்கன்னா எல்லாரும் சேர்ந்து இங்கே ஒரு கலவையாக இங்கே இந்தியாவில் இருக்கும்போது அவங்க ஒரு காமனான ஒரு விஷயத்தை தான் எடுத்து செய்வாங்க. அது ஒரு சில பேர்த்துக்கு ஒத்து வரும், ஒரு சில பேர்த்துக்கு ஒத்து வராமல் போகும். மத்திய அரசாங்கத்தில் அதிக அதிகாரங்கள் குவிந்துள்ளதால் மத்திய அரசாங்கம் எதேச்சிகரமான போக்கை கடைபிடிக்க வாய்ப்புள்ளது. ஸோ அதிகாரம் ஒரு இடத்துல குவிஞ்சிச்சுன்னா அது சர்வாதிகாரமாக மாறக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது. இந்திய அரசமைப்பில் ஒற்றையாட்சி இயல்புகள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, உறுதியான மத்திய அரசாங்கம், அதிகார பகிர்வானது மத்திய அரசுக்கு சாதகமாக இருக்கும். என்னதான் நம்ம அதிகார பகிர்வு கொடுத்துருந்தோம்னாலும் அந்த துறைகள் ஒதுக்கீடு அப்படின்றது யாருக்கு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா மத்திய அரசாங்கத்துக்கிட்ட தான் இருக்கும். கிட்டத்தட்ட 100 துறைகள் மத்திய பட்டியல்லையே இருக்கும். அதை தாண்டி பொதுப்பட்டியல்லையும் மத்திய அரசின் கைகளே ஓங்கி இருக்கும். இதெல்லாம் பட்டியல்லையே இல்லாத துறைகளின் மீதும் யாருடைய கை ஓங்கி இருக்கும்? மத்திய அரசாங்கத்துடைய கை தான் ஓங்கியிருக்கும். அப்போ அதிகார பகிர்வானது மத்திய அரசாங்கத்துக்கு சாதகமாக தான் வந்து பார்த்திங்கன்னா இருக்குது. அப்போ இது இந்திய அரசாங்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஒற்றையாட்சி தன்மை. மாநில நிலப்பரப்புகளின் மீதான மத்திய அரசாங்கத்தின் கட்டுப்பாடு.
இப்போ நம்ம முன்னாடியே பார்த்துருப்போம், ஒரு மாநிலத்துடைய பெயர் மாற்றுறது, அவங்களுடைய எல்லைகளை மாற்றி இது பண்ணுறது, இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இந்திய நாடாளுமன்றம் தன்னிச்சையாக செய்ய முடியும். ஓகேங்களா? குடியரசுத் தலைவர் மூலமாக அந்த மாநில அரசுக்கு ஒரு இது கொடுக்கலாம், அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்கலாம். அவங்க சட்டமன்றத்தின் மூலமாக அவங்கள கருத்துக்களை தெரிவிக்கலாம். அந்த மாநில அரசோட கருத்தை ஏற்றுக்கிறதும் ஏற்றுக்காமல் இருக்கிறதும் குடியரசுத் தலைவரோட கைகள் தான் இருக்குது. குடியரசுத் தலைவர் மீன்ஸ் வந்து நாடாளுமன்றத்தோட இதில் தான் இருக்குது. அவங்க அதை ஏற்றுக்கிட்டாங்கன்னா ஓகே, இல்லை அப்படின்னாலும் அவங்க நினச்சாங்கன்னா மாநிலத்துடைய பெயரை மாற்றுறது, நிலப்பரப்போட அந்த எல்லைகளை மாற்றி அமைக்க முடியும். இந்திய அரசமைப்பு மத்திய அரசமைப்பை உள்ளடக்கியது. இதன்படி மட்டுமே மத்திய மாநில அரசாங்கங்கள் செயல்பட முடியும். ஓகேங்களா? ஸோ மத்திய அரசு தான் இங்கே மெயின். இங்கே மாநில அரசு அப்படின்ற ஒரு விஷயத்தை கொண்டு தான் அந்த அதிகார பகிர்வு அப்படின்றது இங்கே நடக்குது. அரசமைப்புடைய நெகிழும் தன்மை. நம்மளுடைய அரசமைப்பை சட்டத்திருத்தம் செய்ய முடியும் அப்படின்றதே வந்து பார்த்திங்கன்னா ஒரு நெகிழும் தன்மை தான். அதே டைம் நெகிழாத்தன்மையும் கொண்ட அரசியலமைப்பு தான் நம்மளுடைய அரசியலமைப்பு அப்படின்றது இருக்குது. அப்போ நெகிழும் தன்மை நெகிழாத்தன்மை ரெண்டுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா, நெகிழும் தன்மை அப்படின்றது ஒரு சாதாரண பெரும்பான்மை மூலமோ இல்லை ஒரு சிறப்பு பெரும்பான்மை மூலமே வந்து டக்குன்னு அதை செயல்படுத்திட முடியும். ஓகேங்களா? ஸோ இதற்காக வந்து ஒவ்வொரு பிராந்திய அரசுக்கும் ஒவ்வொரு மாநில அரசுக்கிட்டையும் போய் இந்த மாதிரி ஒரு சட்ட திருத்தம் நான் செய்கிறேன், உங்களுடைய ஒப்புதல் கொடுங்க அப்படின்ற மாதிரி ஒவ்வொரு சட்ட திருத்தத்துக்கும் போய் நிற்கணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது. ஓகேங்களா? அப்படி கிடையாது. நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா சாதாரண பெரும்பான்மையின் மூலமாகவும் சட்ட திருத்தங்கள் செய்ய முடியும், சிறப்பு பெரும்பான்மையின் மூலமாகவும் சட்ட திருத்தம் செய்ய முடியும். இதுதான் நம்மளுடைய அரசியலமைப்பில் இருக்கக்கூடிய நெகிழும் தன்மை. மாற்றக்கூடியது, எளிதில் மாற்ற முடியும். எல்லாத்தையும் எளிதில் மாற்ற முடியுமா? அப்படி எல்லாத்தையும் மாற்றிட முடியாது. ஒரு சில விஷயங்களை மாற்றுறதுக்கு மாநிலங்களுடைய ஒப்புதலும் தேவை. சரிபாதி மாநிலங்களுடைய ஒப்புதலும் தேவை. ஸோ அதுதான் அங்கே தான் வந்து பார்த்திங்கன்னா கூட்டாட்சி அப்படின்ற விஷயம் ப்ளே பண்ணுது. கூட்டாட்சிக்குள்ளே தான் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய அரசமைப்புடைய நெகிழாத்தன்மை அப்படின்றது வரும். ஓகேவா? அப்போ வந்து பார்த்திங்கன்னா மாநில அரசும் அங்கே இந்த விஷயத்தில் இன்வால்வ் ஆகும். மாநில அரசு சரிபாதி மாநிலங்கள் ஒப்புதல் தரலை அப்படின்னா அந்த மாதிரி சட்ட திருத்தங்களை நாடாளுமன்றத்தால் நிறைவேற்ற முடியாது. ஸோ அதனால் என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா மாநிலங்களுடைய உரிமைகள் அப்படின்றது பாதுகாக்கப்படும். மாநிலங்களின் சமநிலையற்ற பிரதிநிதித்துவம். மாநிலங்களவையில் வந்து பார்த்தோம் அப்படின்னா இங்கே வந்து இப்போ ஊபிக்கு வந்து உத்தரப்பிரதேசத்துக்கு 31 சீட்டு அப்படின்னா இங்கே தமிழ்நாட்டுக்கு 18 சீட் இருக்கும். சிக்கிமுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிக்கிம் நாகாலாந்து ஒரு சீட்டு கொடுத்துருப்பாங்க. அப்போ அந்த மாநிலங்களவையில் அந்த மாநிலத்தை பிரதிநிதித்துவப்படுத்தி வரக்கூடிய உறுப்பினர்களுடைய எண்ணிக்கை வந்து சமமாக இருக்கான்னு கேட்டிங்கன்னா கிடையாது. மாநிலத்துடைய மக்கள் தொகைக்கு தகுந்த மாதிரி அதில் ஏற்ற இறக்கம் அப்படின்றது இருக்கும். ஆனால் கூட்டாட்சி தத்துவத்தின்படி அப்படி இருக்கணுமான்னு கேட்டிங்கன்னா அப்படி இருக்கக்கூடாது. கூட்டாட்சி தத்துவத்தின்படி வந்து பார்த்திங்கன்னா நம்ம அமெரிக்காவை எக்ஸாம்பிளுக்கு எடுத்துக்கலாம். அமெரிக்காவில் செனட் சபையில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 50 மாகாணங்கள் இருக்கா, மாகாணத்துக்கு 2 பேர் வீதம் அங்கே போயிடுவாங்க. அப்போ 50x2 100 பேர் அப்படின்ட்டு செனட் சபைக்கு போயிடுவாங்க. ஆனால் இங்கே வந்து இந்தியாவில் அந்த கூட்டாட்சி முறையை ஃபாலோ பண்ணாமல் ஒற்றையாட்சி முறை, அதாவது மக்கள் தொகை அடிப்படையில் அந்த பிரதிநிதிகள் அப்படின்றது அந்தந்த மாநிலத்துக்கு வந்து தேர்ந்தெடுக்கப்படுறாங்க இல்லைங்களா? அப்போ அந்த கூட்டாட்சி முறையை நம்ம அதில் ஃபாலோ பண்ணலை அப்படின்றது தெளிவாக தெரியுது. இது ஒரு ஒற்றையாட்சி தன்மை அப்படின்றது நமக்கு தெரியுது. நெருக்கடி நிலை அதிகாரங்கள் நம்ம பார்த்துருப்போம். அது ஒற்றை குடியுரிமை. இந்தியாவில் வந்து பார்த்திங்கன்னா நாட்டுக்கான தேசிய குடியுரிமை மட்டும்தான் இருக்குது, மாநிலத்துக்கான குடியுரிமை அப்படின்றது வழங்கப்படுறதில்ல. ஆனால் கூட்டாட்சி நாடுகளான அமெரிக்கா, சுவிட்சர்லாந்து, ஆஸ்திரேலியா இந்த மாதிரி கூட்டாட்சி அரசுகளில் வந்து பார்த்திங்கன்னா குடிமக்களுக்கு இரட்டை குடியுரிமை வழங்கப்படுது. ஒன்று அந்த நாட்டுக்கான குடியுரிமை, இன்னொன்று அந்த மாநிலத்துக்கான குடியுரிமை அப்படின்ட்டு இரட்டை குடியுரிமை வழங்கப்படுது. இந்தியா பகுதி கூட்டாட்சி நாடு அப்படின்ற நம்ம சொல்கிறதுக்கான காரணங்கள் இதுதான். ஏன் அப்படின்னா இதில் ஒற்றையாட்சி அப்படின்ற விஷயம் கலந்துருக்கு. அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா இந்தியா வந்து தேசிய குடியுரிமையை மட்டும் தான் கொடுக்குது, மாநில குடியுரிமை தருவதில்லை. ஒருங்கிணைந்த ஒரே நீதித்துறை. இந்த படிநிலை அமைப்பு வந்து பார்த்திங்கன்னா உச்சநீதிமன்றம், அதற்கு கீழே உயர்நீதிமன்றம் அப்படின்ட்டு அந்த படிநிலை அமைப்பு இருக்குது இல்லைங்களா? இது வந்து பார்த்திங்கன்னா ஒற்றையாட்சி முறையில் காணப்படக்கூடியது. இதுவே வந்து கூட்டாட்சி முறை அப்படின்னா உங்களுக்கு நம்ம இப்போ நான் சொல்லியிருப்பேன், இந்த அமெரிக்காவை பொறுத்த வரைக்கும் தேசிய அரசமைப்புக்கு ஒரு நீதித்துறையும், அதாவது உச்சநீதிமன்றமும், அதே மாதிரி மாநிலங்களுக்கு ஸ்டேட்ஸுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா அவங்களுடைய மாநில அரசமைப்புக்கு தகுந்த மாதிரி அந்த கேஸ் ஹேண்டில் பண்ணுறதுக்கு நீதித்துறை அப்படின்றது தனித்தனியாக இருக்குன்றதை நம்ம பார்த்துருப்போம். அகில இந்திய பணிகள். இந்த அகில இந்திய பணிகள் வந்து பார்த்திங்கன்னா ஒரே சீரான நிர்வாக முறைமை மற்றும் செயல்முறையினை இந்தியா முழுமைக்கும் ஊக்குவிக்கிறது. இதோடைய பவர் அப்படின்றது யார்கிட்ட இருக்குன்னு பார்த்தீங்கன்னா மத்திய சென்ட்ரல் கவர்மெண்ட் கிட்ட தான் அந்த பவர் அப்படின்றது இருக்கும்.
ஓகேங்களா. ஸோ அதனால தான் அது ஒரு ஒற்றையாட்சி முறைய அம்சமாக நம்ம பார்க்குறோம். இல்லை அப்படின்னா இந்த மாதிரி இடத்துக்கு வந்து இந்த மாதிரி போஸ்டிங்க்கு வந்து மாநில அரசுகள் தேர்வுகள் நடத்தி அதை அவங்கள வந்து செலக்ட் பண்ண முடியுமா அப்படிங்கிறீங்கன்னா முடியாது. கூட்டாட்சி முறைனா இங்கேயும் மாநில அரசாலே அந்த விஷயத்தை செய்கிற மாதிரி இருந்துச்சுன்னா அப்போ அது கூட்டாட்சி அந்த அதிகார பிரிவினை அப்படின்றது கரெக்டாக இருக்குன்னு நம்ம சொல்லலாம். ஆனால் இந்த பவர் அப்படின்றது சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கிட்ட இருக்கிறதுனால இது வந்து ஒரு ஒற்றையாட்சி தன்மையாக தான் நம்ம பார்க்க முடியும். ஆளுநர் நியமனம். ஆளுநர் நியமனத்தை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஆளுநர் தேர்ந்தெடுக்கப்படுறதில்ல, மக்களால் தேர்ந்தெடுக்கப்படுபவரில் அவர் குடியரசுத் தலைவரால் நியமிக்கப்படுபவர். அவருடைய பதவிக்காலம் அப்படின்றது குடியரசுத் தலைவருடைய அவருடைய விருப்பத்தின் பேரில். அவருடைய விருப்பத்தின் பேரில் அப்படின்றதுக்கு பின்னாடி யார் இருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாடாளுமன்றம், ஆளுங்கட்சி தான் இருக்கும். ஓகேங்களா. பெரும்பாலும் அந்த ரோலை வந்து ஆளுங்கட்சி தான் பேப்பர்லாம் நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா. ரிட்டன்டு பேப்பரில் அந்த அரசமைப்போட இது பிரகாரம் வந்து பார்த்திங்கன்னா குடியரசுத் தலைவரின் விருப்பத்தின் பேரில் ஆளுநர், மாநில ஆளுநர் அந்த பதவியை தொடர்வார்னு இருக்கும். பட் அது பேப்பரில் இருக்கக்கூடியது, அதை தான் நம்ம படித்தும் ஆகணும். மாநிலத்துடைய செயலாட்சித்துறை தலைவர் யார்? ஆளுநர் தான். நிர்வாகத் தலைவர், செயலாட்சி, நிர்வாகத்துறை ரெண்டுமே ஒன்று தான். கூட்டாட்சி முறை அரசாங்கம். கூட்டாட்சி முறை அரசாங்கத்தை பற்றி நம்ம ரொம்ப டீட்டெயிலாக இந்தியாவில் கூட்டாட்சி லெசன்லேயே பார்த்துருப்போம். ஸோ ஜஸ்ட் ஒரு இது மட்டும் பார்த்துக்கலாம். கூட்டாட்சி அரசாங்கம் என்பது தேசிய மற்றும் மாநில அரசாங்கங்களுக்கு இடையே அரசமைப்பிலான அதிகார பிரிவினையின் அடிப்படையில் அமைவது தான் வந்து பார்த்திங்கன்னா கூட்டாட்சி அரசாங்கம். ஸோ இந்த கூட்டாட்சி அரசாங்கம் எங்கெங்கெல்லாம் இருக்குது? அமெரிக்காவில் இருக்குது, சுவிட்சர்லாந்து, ஆஸ்திரேலியா, கனடா, ரஷ்யா, பிரேசில், அர்ஜென்டினா. ஸோ இங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கூட்டாட்சி முறையிலான அரசாங்கங்கள் செயல்படுது. கூட்டமைப்பு, கூட்டாட்சி, ஒற்றையாட்சி. ஸோ இது வரைக்கும் நம்ம கூட்டாட்சி, ஒற்றையாட்சி அப்படின்ற விஷயத்தை மட்டும் தான் பார்த்துட்டு வந்திருப்போம். கூட்டாட்சி, ஒற்றையாட்சி. கூட்டாட்சினா வந்து அந்த அதிகார பிரிவினை இருக்கும், மத்திய மாநில அரசுக்கு அந்த அதிகார பிரிவினை இருக்கும். ஒற்றையாட்சி அப்படின்னா சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு மட்டும்தான், மத்திய அரசுக்கு மட்டும்தான் அந்த பவர்ஸ் இருக்கும் அப்படின்றத நம்ம பார்த்துட்டு வந்திருப்போம். அப்போ இந்த கூட்டமைப்பு, கான்ஃபெடரேஷன் சொல்லப்படக்கூடிய இந்த கூட்டமைப்பு அப்படின்றது என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா அமெரிக்கா வந்து ஒரு கூட்டமைப்பு நாடு, அமெரிக்கா ஒரு கூட்டாட்சி நாடு. அது என்ன? அமெரிக்கா ஒரு கூட்டமைப்பு நாடு, அமெரிக்கா ஒரு கூட்டாட்சி நாடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அமெரிக்கா ஒரு கூட்டமைப்பு நாடாக இருந்தது. எப்போ வரைக்கும்? அவங்களுடைய கான்ஸ்டியூஷன் 1789 அவங்களுடைய கான்ஸ்டியூஷன் வெளியே வர வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அமெரிக்கா ஒரு கூட்டமைப்பு நாடாக தான் இருந்தது. அப்போ கூட்டமைப்பு நாடாக இருந்த நாடு ஏன் கூட்டாட்சி நாடாக மாறுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கூட்டமைப்பு நாடுகளில் உங்களுக்கு மாநில அரசுகளுடைய அதிகாரம் தான் மேலோங்கி இருக்கும். ஓகேங்களா. ஸோ மத்திய அரசுக்கிட்ட பவர் அப்படின்றது கம்மி, மாநில அரசுக்கிட்ட பவர் அப்படின்றது ஜாஸ்தி. அப்போது ஒரு போர்க்காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு விஷயம் செய்யணும், அந்த போருக்கு உண்டான விஷயங்கள் செய்யணும் அப்படின்னா கூட மத்திய அரசு மாநில அரசுக்கிட்ட ஒப்புதல் வாங்கிட்டு அவங்கக்கிட்ட வந்து அனுமதி கேட்டு இந்த மாதிரி விஷயங்கள் செயல்படும் போது என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா அந்த நிர்வாக தாமதங்கள், நிறைய பிரச்சனைகள் அப்படின்றது ஏற்படும். அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா அமெரிக்கா ஒரு கூட்டமைப்பு நாடாக இருந்தது. எது வரைக்கும்? 1781 டு 1789 வரைக்கும் ஒரு கூட்டமைப்பு நாடாக இருந்துச்சு. அதற்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அது ஒரு கூட்டாட்சி நாடாக தன்னை மாற்றிக்கொண்டது. ஈவன் சுவிட்சர்லாந்து வந்து நம்ம கூட்டாட்சி நாடுன்னு சொல்கிறோம், ஆனால் அதுவும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கூட்டமைப்பு நாடாக தான் 1848க்கு முன்னதாக சுவிட்சர்லாந்தும் ஒரு கூட்டமைப்பு நாடு தான். அதற்கப்புறம் அது தன்னை ஒரு கூட்டாட்சி நாடாக அறிவித்து கொண்டது. ஸோ யூரோப்பியன் யூனியன் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கூட்டமைப்பு நாடுகள் தான். ஸோ இதில் பவர் யார்கிட்ட இருக்குது? ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கிட்ட இருக்கும், சென்ட்ரல் கவர்மெண்ட்டை பவர் அப்படின்றது கம்மியாக இருக்கும். கூட்டாட்சி நாடுகள் எது? இந்தியா, அமெரிக்கா, கனடா, ஜெர்மனி, பிரேசில், சுவிட்சர்லாந்து, ஆஸ்திரேலியா, ரஷ்யா, அர்ஜென்டினா இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கூட்டாட்சி நாடுகள். இதில் இந்தியா மட்டும் வந்து பார்த்திங்கன்னா குவாசி ஃபெடரேஷன், பகுதி கூட்டாட்சி நாடு. ஓகேங்களா. ஒரு முழுமையான கூட்டாட்சி நாடு கிடையாது, ஒரு பகுதி கூட்டாட்சி நாடு. ஸோ நம்ம இந்த கூட்டாட்சி முறையை நம்ம எங்கேருந்து எடுத்திருப்போம்னு பார்த்தீங்கன்னா கனடாக்கிட்ட இருந்து தான் அந்த கூட்டாட்சி முறை அப்படின்றது, அந்த அரசியலமைப்பு மூலம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கனடாவில் இருந்து தான் எடுத்திருப்போம். ஒற்றையாட்சி. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா கூட்டாட்சியை பொறுத்த வரைக்கும் பவர்ஸ் இரண்டு பக்கமும், இரண்டு பேருக்குமே வந்து மத்திய அரசுக்கு மாநில அரசுக்கு அதிகாரம் அப்படின்றது பகிர்ந்தளிக்கப்பட்டிருக்கும். ஒற்றையாட்சியில் வந்து பார்த்திங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு தான் பவர். இது வந்து இந்த ஆட்சி முறை நடக்கக்கூடிய நாடு எது? இங்கிலாந்து, பிரான்ஸு, ஜப்பானு, ஸ்ரீலங்கா, இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒற்றையாட்சி நடைபெறக்கூடிய நாடுகள். இந்திய அரசமைப்புடைய கூட்டாட்சி இயல்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா இரட்டை அரசாங்கம். இரட்டை அரசாங்கம்னா ஒன்று மத்திய அரசாங்கம், இன்னொன்று மாநில அரசாங்கம்.
ஸோ மத்திய அரசாங்கம் அப்படின்றது இந்தியாவுடைய எந்த எல்லைக்கும் வந்து பார்த்திங்கன்னா மத்திய அரசால் சட்டங்கள் இயற்ற முடியும். மாநில அரசாங்கங்கள் அப்படின்றது அவங்களுடைய பரப்பளவுக்குள்ளே, அவங்களுடைய மாநில எல்லைக்குள்ளே அதற்கான சட்டங்களை இயற்ற முடியும். எழுதப்பட்ட அரசமைப்பு, நம்முடைய அரசமைப்பு உலகத்திலே மிக நீண்ட கையால் எழுதப்பட்ட அரசமைப்பு. இது ஒரு கூட்டாட்சி அம்சமாக பார்க்கப்படுது. நாடாளுமன்றத்துடைய ஒப்புதல் இல்லாமல் திருத்தங்கள், அரசமைப்பு திருத்தங்கள் கொண்டு வருவது முடியாது. அதிகார பங்கீடு, மத்திய பட்டியல், மாநில பட்டியல், பொதுப்பட்டியல் அப்படின்ட்டு அந்த அதிகாரங்கள் பங்கிட்டு கொடுக்கப்பட்டிருக்கு. அரசமைப்புடைய மேலான தன்மை, அரசமைப்பு சட்டம் தான் வந்து இருக்கிறதுலையே உச்சபட்ச சட்டம், அதற்கு மேலே எந்த ஒரு சட்டமுமே கிடையாது. நெகிழா அரசமைப்பு, ஸோ நினச்சவனே வந்து ஒரு சட்ட திருத்தத்தை மாற்றிட முடியுமா, எல்லாத்தையும் நினச்சபடி மாற்றிட முடியுமான்னு கேட்டிங்கன்னா மாற்ற முடியாது. எல்லா விஷயத்தையும் மாற்ற முடியாது அப்படின்னு சொல்லக்கூடியது தான் இந்த நெகிழா அரசமைப்பு. 3/2 பெரும்பான்மை வேண்டும். அதற்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அந்த மாநிலங்களுடைய சரிபாதி ஒப்புதல் இருக்கணும். அப்படி இருந்தால் மட்டும்தான் ஒரு சில சட்ட திருத்தங்கள், அரசமைப்பு சட்ட திருத்தங்கள் கொண்டு வர முடியும். ஓகேங்களா? 3/2 பெரும்பான்மை என்ற நடைமுறையின் மூலமே அரசமைப்பு சட்ட திருத்தம் மேற்கொள்ளப்பட வேண்டும். மேலும் ஆளும் கட்சியினரால் மிக எளிதாக அரசமைப்பு சட்ட திருத்தம் கொண்டு வர இயலாது. சுதந்திரமான நீதித்துறை, இந்தியாவில் நீதிமன்றமானது சட்டமன்றம் மற்றும் செயலாட்சித்துறையின் தலையீடு இல்லாமல் செயல்படும் வகையில், சுதந்திரமாக செயல்படும் வகையில் அமைக்கப்பட்டிருக்கிறது. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நேரடி மேல்முறையீட்டு மற்றும் நீதி புனராய்வு பணிகளை மேற்கொள்கிறது. இப்போ டைரெக்டாக நம்ம ஒரு கேஸை கொண்டு போகிறோம்னாலும் நீதித்துறை அதை விசாரிக்கும். மேல்முறையீடு வருது, இப்போ உச்சநீதிமன்றத்துக்கு உயர்நீதிமன்றத்திலேருந்து ஒரு மேல்முறையீடு வருதுனாலும் அதை அந்த வழக்குகளை எடுத்து உச்சநீதிமன்றம் விசாரிக்க முடியும். ஓகேங்களா? ஸோ இப்போ அரசு வந்து ஒரு அரசமைப்பு முரணாக ஒரு சட்டத்தை கொண்டு வருதுன்னா அதை நீதி புனராய்வும் செய்யக்கூடிய அதிகாரம் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய நீதித்துறைக்கு இருக்குது. ஸோ அப்போ வந்து பார்த்திங்கன்னா சுதந்திரமான நீதித்துறை அப்படின்றது ஒரு கூட்டாட்சி தன்மை. ஈரவை சட்டமன்ற முறை, ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா மக்களவை, மாநிலங்களவை அப்படின்ட்டு 2 அவைகள் இருக்கும் நாடாளுமன்றத்தில். ஸோ இந்த மாநிலங்களவை அப்படின்றது மாநிலங்களுடைய பாதுகாவலனாக, அந்தந்த மாநிலத்துடைய ஒரு பிரதிநிதியாக வந்து பார்த்திங்கன்னா மாநிலங்களவையின் உறுப்பினர்கள் இருப்பாங்க. ஆனால் வந்து மக்களவைக்கு மட்டும்தான் அந்த நிதி சார்ந்த சட்டங்களை இயற்றக்கூடிய அதிகாரம் அப்படின்றது இருக்குது. கூட்டாட்சி முறை அரசாங்கத்துடைய நிறைகள் என்னென்னு பார்த்திங்கன்னா தன்னாட்சி, தேசிய ஒருமைப்பாடு, இந்த 2க்கும் நடுவில் வந்து ஒரு சமரசத்தை கிரியேட் பண்ணக்கூடியது. மாநில சுயாட்சி, தேசிய ஒருமைப்பாடு, இந்த 2க்குமே நடுவில் ஒரு சமரசம். அந்த சமரசம் அப்படின்றது சகிப்புத்தன்மை அப்படின்ற விஷயம் இருக்கிற வரைக்கும் தான் இருக்கும். அந்த சகிப்புத்தன்மை அப்படின்ற ஒரு விஷயம் போயிடுச்சு அப்படின்னா அதுவே வந்து பார்த்திங்கன்னா தேசிய ஒருமைப்பாட்டுக்கு ஒரு அச்சுறுத்துற வகையில், ஒரு குந்தகை விளைவிக்கக்கூடிய ஒரு வகையில் அது மாறக்கூடும். அப்போ இந்த விஷயம் நடக்கணும் அப்படின்னா சகிப்புத்தன்மை அப்படின்றது ரொம்பவே முக்கியமானது. நிர்வாகத்திறன் அப்படின்றது மேம்படும். ஓகேங்களா? அந்த அதிகாரம் பகிரப்படுறதுனால வந்து பார்த்திங்கன்னா அவங்க பார்க்கக்கூடிய அவங்களுடைய பவர்ஸில் இருந்து விஷயத்தை, நல்ல விஷயத்தை செயல்படுத்துறதுக்கும், அந்தந்த பிராந்தியம் சார்ந்து இருக்கக்கூடிய அரசுகள் அந்தந்த மாநிலத்துக்கு நல்ல விஷயங்கள் செய்கிறதுக்கும் வித்தியாசங்கள் இருக்குது. இன்னொன்று அவங்களுடைய பிரச்சனை, அவங்க மக்களுடைய பிரச்சனைன்றது அவங்களுக்கு ரொம்ப அதிகமாக தெரியும். அதனால் அதற்கான நலத்திட்டங்கள் இயற்றப்படும். நிர்வாகத்திறன் இதனால் மேம்படும். மிகப்பெரிய நாடுகள் உருவாவதற்கு வாய்ப்புகள் அதிகம். இப்போ வந்து அமெரிக்கா நம்ம பார்த்துருக்கோம். ஸோ கிட்டத்தட்ட ஒரு 50 மாகாணங்களுடைய கூட்டமைப்பு தான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அமெரிக்கா அப்படின்ட்டு. ஸோ அப்போ ஒரு மிகப்பெரிய நாடு உருவாவதற்கு காரணமாக இந்த கூட்டாட்சி முறை இருக்குது. மத்திய அரசாங்கம் அதாவது சர்வாதிகாரத்தோட செயல்படுறதை தடுக்குவது. ஏன் அப்படின்னா மாநில அரசுகிட்டையும் அந்த அதிகாரம் அப்படின்றது பகிரப்பட்டிருக்கு. மிகப்பெரிய நாடுகளுக்கு கூட்டாட்சி அரசாங்கம் மிகவும் பொருத்தமானது. அந்த நாட்டுடைய பொருளாதார மற்றும் பண்பாட்டு வளர்ச்சிக்கு இது ரொம்ப, ஏன்னா வந்து நம்ம இந்தியாவை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இங்கே பல்வேறு மதம், மொழி, இனம், மக்கள் இருக்காங்க இல்லையா? ஸோ அப்போ எல்லாத்தையும் ஒருங்கிணைச்சு அதை அப்படி கொண்டு போகணும் அப்படின்னா அந்த கூட்டாட்சி முறை அரசாங்கம் தான் இங்கே சரி வரும். இந்த முறையோட குறைகள் என்னென்னு பார்த்தோம் அப்படின்னா ஒற்றையாட்சி அரசாங்கத்தோடு ஒப்பிடும்போது கூட்டாட்சி அரசாங்கங்கள் வலிமையற்றவை. ஓகேங்களா? ஒற்றையாட்சி அப்படின்றது ஒரு இடத்துல அந்த பவர்ஸ் அப்படின்றது டோட்டலாக இருக்கும். அதை வச்சு அவங்க நினைக்கக்கூடிய நாட்டுக்கு நல்ல விஷயங்கள் செய்யணும் அப்படின்னு முடிவு பண்ணாங்கன்னா அதை செயல்படுத்தக்கூடிய விஷயங்களில் குயிக்காக அவங்களால இது பண்ண முடியும். பட் இது வந்து கூட்டாட்சி முறையில் அந்த ஒரு பிரச்சனை இருக்குது. ஏன் அப்படின்னா
அது ஒரு மாநிலத்துக்கு இதாக இருக்கும். ஒரு விஷயத்தை கொண்டு வராங்க, அது உத்தரப்பிரதேசத்துக்கு வந்து ஏற்புடையதாக இருக்கும், தமிழ்நாட்டுக்கு ஏற்புடையதாக இருக்காது. அப்போ என்ன ஆகும், அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணிகிட்டே காலந்தாழ்த்திட்டே இருக்கும் மாதிரி இருக்கும். அப்போ என்னன்னா அந்த விஷயங்கள் வந்து ஒரு நல்ல விஷயமா இருந்தால் கூட செயல்பட முடியாமல் போகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் அப்படின்றது ஏற்படும். பிரிவினைவாத மனப்போக்கு அப்படின்றது உருவாகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஓகேங்களா? ஸோ இப்போ மொழிவாரியாக அந்த எண்ணம் உருவாகுது. நம்ம வந்து தேசியம் அப்படின்ற இடத்துல இருந்து விலகி மாநிலம் அந்த மொழி சார்ந்த ஒரு இதில் வந்து நம்ம பற்றுதல் கொண்டோம் அப்படின்னா அது தேசிய ஒருமைப்பாட்டுக்கு ஒரு அச்சுறுத்தல் கூட. ஓகேங்களா? ஸோ அப்போ அந்த பிரிவினைவாத அப்படின்ற மனப்போக்கு வந்து நிச்சயம் வரும். தேசிய ஒருமைப்பாட்டிற்கு அச்சுறுத்தல், அதிகார பங்கீடு பிரச்சனைகளை ஏற்படுத்தும். ஸோ இப்போ ஒன்றும் இல்லை, இந்த கல்வியே எடுத்துக்கங்களேன். கல்வி வந்து பார்த்திங்கன்னா மாநில பட்டியலிருந்து பொதுப்பட்டியலுக்கு மாற்றினாங்க. இன்றைக்கி அதன் மேலே தான் 1008 பிரச்சனை போயிட்டுருக்கு. ஏன் அப்படின்னா நம்ம வந்து இப்போ சென்ட்ரல் கவர்மெண்ட் அது தேசிய கல்விக் கொள்கையை இம்ப்ளிமெண்ட் பண்ணணும்னு சொல்கிறாங்க. இந்த ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து மாநில கல்விக் கொள்கையை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது இந்த அதிகார பங்கீடு பிரச்சனை அப்படின்றது நிச்சயம் வரும். மாநில அரசாங்கங்கள் வந்து பார்த்திங்கன்னா வெளிநாட்டு கொள்கையில் தடையை ஏற்படுத்தும். ஒரு ஒரு வெளிநாடோடைய ஒரு உடன்படிக்கை ஏற்படுத்துகிறோம், ஒரு விஷயத்தை செய்கிறோம் அப்படின்னா அதில் ஏதாவது ஒரு மாநிலம் பாதிக்கப்படுதுன்னு வைங்களேன். அப்போ என்ன ஆகும், அந்த மாநிலம் அந்த விஷயங்களில் வந்து செயல்படுத்துறதுக்கு முட்டுக்கட்டையாக இருக்கும். அப்போ என்ன ஆகும், அந்த அயலுறவு கொள்கை வெளிநாட்டு கொள்கையில் அது ஒரு தடையை இந்த மாநில அரசாங்கங்கள் ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்புகள் அப்படின்றது இருக்குது. இது இரண்டுக்குமான இந்த கூட்டாட்சி ஒற்றையாட்சிக்கான வேறுபாடு என்னென்னு பார்த்தோம் அப்படின்னா, ஒற்றையாட்சியில் ஒரு அடுக்கு அரசாங்கம் தான், அது மத்திய அரசாங்கம் தான், துணை அலகுகள் தான் இருக்கும். ஓகேங்களா? அந்த துணை அலகுகளுக்கு கொடுக்கக்கூடிய அதிகாரங்கள் அப்படின்றது அதாவது மத்திய அரசாங்கத்துக்கிட்ட மட்டும்தான் இருக்கும். அவங்க என்ன செய்ய சொல்கிறாங்களோ அதை செய்யக்கூடிய இடத்துல தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த துணை அலகுகள் இருப்பாங்க. கூட்டாட்சியில் 2 அடுக்கு அரசாங்கம். ஆனால் நம்மளுடைய இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவில் வந்து பார்த்திங்கன்னா 3 டயரில் இருக்கும். ஓகேங்களா? 3 அடுக்காக வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவுடைய அரசாங்கம் கூட்டாட்சி அரசாங்கம் இருக்கும். பெரும்பாலும் ஒற்றை குடியுரிமை தான். எங்கே இரட்டை குடியுரிமை, இந்தியாவில் வந்து ஒற்றை குடியுரிமை தான் ஃபாலோ பண்ணுறோம். கூட்டாட்சின்னு சொல்கிறோம், பட் ஒற்றை குடியுரிமை நம்ம ஃபாலோ பண்ணுறோம். துணை அலகுகள் சுதந்திரமாக செயல்பட இயலாது. ஆனால் கூட்டாட்சி அலகுகள் மத்திய அரசுக்கு உட்பட்டு செயல்பட முடியும். அதிகார பகிர்வு அப்படின்றதே கிடையாது. இங்கே அதிகார பகிர்வு இருக்குது. அதிகார குவிப்பு தான் வந்து ஒற்றையாட்சியில் இருக்கும். இங்கே அதிகார பரவலாக்கம், அதிகாரம் அப்படின்றது எல்லா பக்கமும் பறந்து கிடக்கும். ஸோ இப்போ ஒவ்வொரு நாட்டுக்கான நாடாளுமன்றம், இப்போ இந்தியாவை பொறுத்த வரைக்கும் நம்ம நாடாளுமன்றம்னு சொல்கிறோம் இல்லையா? அப்போ ஒவ்வொரு நாட்டுடைய நாடாளுமன்றத்துடைய பெயரை அந்த நாட்டில் என்ன பேரில் சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இஸ்ரேலை கெனசெட்டுன்னு நம்ம பார்த்துருப்போம். இதில் 9th கெனசெட்டுன்னு பார்த்துருப்போம். இங்கே நெசெட்டுன்னு கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? கெனசெட்னாலும் சரி நெசெட்னாலும் சரி இரண்டுமே இஸ்ரேலை குறிக்கக்கூடிய, இஸ்ரேல் நாட்டுடைய நாடாளுமன்றத்தின் பெயரை குறிக்கக்கூடியது தான். ஸோ இந்த 10ல் 5 வந்து பார்த்திங்கன்னா நம்ம 9th பார்த்துருப்போம். ஓகேங்களா? பேலன்ஸ் நாடு மட்டும் என்னன்றது நம்ம பார்ப்போம். ஜெர்மனி பண்டேஸ்டாக், ஜப்பான் டயட், நார்வே ஸ்டார்டிங், அங்கே ஸ்டார்டிங்னு கொடுத்துருப்பாங்க, இங்கே ஸ்டோர்டிங்னு கொடுத்துருக்காங்க. நேபாளம் வந்து பார்த்திங்கன்னா ராஷ்ட்ரிய பஞ்சாயத்து, பாகிஸ்தான் தேசிய சபை, ரஷ்யா டூமா, அமெரிக்கா காங்கிரஸ், தென்னாப்பிரிக்கா நாடாளுமன்றம், சுவிட்சர்லாந்து கூட்டாட்சி சபை. அரசாங்கத்துடைய முறைகள் என்னென்ன நாட்டில் என்ன மாதிரி அரசாங்க முறைகள் ஃபாலோ பண்ணுறாங்கன்னு பார்க்கலாம். குடியரசுத் தலைவர் முறை அரசாங்கம் அமெரிக்காலையும், நாடாளுமன்ற முறை அரசாங்கம் இங்கிலாந்துலையும், இந்தியாவிலையும். ஏன்னா இந்தியா வந்து நாடாளுமன்ற முறை அரசாங்கத்தை இங்கிலாந்துக்கிட்ட இருந்தால் எடுத்திருந்தோம். ஸோ அதற்கு பேர் வந்து வெஸ்ட்மினிஸ்டர். நேரடி மக்களாட்சி முறை சுவிட்சர்லாந்தில் இருக்குது. மறைமுக மக்களாட்சி, பிரதிநிதித்துவ மக்களாட்சி முறை அப்படின்றது இந்தியாவில் இருக்குது. முடியாட்சி முறை வந்து பார்த்திங்கன்னா முழுமையான முடியாட்சி அப்படின்றது பஹ்ரைன்லையும், அரசியலமைப்பிலான முடியாட்சி அப்படின்றது ஜப்பான்லையும், காமன்வெல்த் பகுதிகள் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆஸ்திரேலியாலையும் இருக்குது. சர்வாதிகார நாடு ஹிட்லருடைய ஜெர்மனி, முசாலினுடைய இத்தாலி. இங்கே வந்து பார்த்திங்கன்னா சர்வாதிகாரம் அப்படின்ற விஷயம் இருந்தது. மதச்சார்பின்மை, இந்தியா ஒரு மதச்சார்பின்மை நாடு. அப்போ சமய ஆட்சி நடைபெறக்கூடிய நாடுகள் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா இருக்குது. இது பாகிஸ்தான், ஈரான், வாட்டிக்கன், நேபாளம். இந்த நேபாளம் அப்படின்றது தான் ஒரு கொஷின் இருக்குது. இந்த நேபாளம் அப்படின்றது சமய ஆட்சி 2007க்கு முன்னதாக இது ஒரு சமய ஆட்சி நாடு தான். இந்து மதத்தை ஒரு தழுவன ஒரு நாடு தான். ஓகேங்களா? முழுக்க முழுக்க வந்து பார்த்திங்கன்னா அது ஒரு இந்து நாடாக அறியப்பட்டது. பாகிஸ்தான் எப்படி ஒரு இஸ்லாமிய நாடோ, வாட்டிக்கன் எப்படி ஒரு கிறிஸ்டியானிட்டி பேஸ் பண்ண ஒரு நாடோ, அதே மாதிரி நேபாளம் அப்படின்றது ஹிந்துயிசம் ஃபாலோ பண்ண ஒரு நாடாக தான் 2007க்கு முன்னதாக இருந்தது.
அதற்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இதுவும் ஒரு செக்யூலர் கண்ட்ரி, மதச்சார்பற்ற நாடாக அறியப்படுகிறது. ஆனால் வந்து நமக்கு புக்கில் சமய ஆட்சியில் தான் நேபாளம் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் அதையே பார்த்துக்குங்க. நிலப்பரப்பு சார்ந்த அதிகார பங்கீடு, ஓரவை சட்டமன்றம் சீனா, ஈரவை சட்டமன்றம் எங்கெங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இங்கிலாந்தில், அமெரிக்காவில், இந்தியாவில். மக்களவை, மாநிலங்களவை, ராஜ்யசபா, லோக்சபா அப்படின்னு சொல்கிறோம் இல்லைங்களா. ஸோ அப்போ ஈரவை சட்டமன்றங்கள் அப்படின்றது இருக்குது. ஸோ இது வந்து எதற்கான அதிகார பங்கீடு? நிலப்பரப்பு சார்ந்த அதிகார பங்கீடு. இந்த மாநிலங்களவையில் யார் இருப்பாங்க? அந்தந்த மாநிலங்களுடைய பிரதிநிதிகள் உள்ளே வந்துடுவாங்க. அப்போ இது நிலப்பரப்பு சார்ந்து அந்த அதிகாரத்தை பிரிச்சுக்கிறது. இதுவே ஓரவை சட்டமன்றம் அப்படின்னா அந்த மாதிரி விஷயங்கள்லாம் எதுவுமே இருக்காது. அது இந்த மாதிரி முறைகளை எங்கே ஃபாலோ பண்ணுறாங்க? சீனாவில் ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. செயலாட்சியுடைய வகைகள் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒற்றை செயலாட்சி, பன்மை செயலாட்சி. ஒற்றை செயலாட்சி மாதிரி எது? அமெரிக்கா. பன்மை செயலாட்சி மாதிரி பிரான்ஸ். இந்த ஒற்றை செயலாட்சி மாதிரி எதற்குன்னு பார்த்தீங்கன்னா அமெரிக்கா எதற்கு குறிப்பிட்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா அங்கே செயலாட்சி, அதாவது வந்து பார்த்திங்கன்னா நிர்வாகத்துறை அப்படின்றது செப்பரேட்டாக இருக்கும். ஸோ அவங்க வந்து பார்த்திங்கன்னா சட்டமன்றத்துக்கு பொறுப்புடையவர்கள் கிடையாது. இந்தியாவில் வந்து பார்த்திங்கன்னா நிர்வாகத்துறை இருக்கக்கூடிய உறுப்பினர்கள் யார்? சட்டம் அங்கே வந்து மக்களவை உறுப்பினர்கள் தான். அவங்களும் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்கள் தான். அந்த உறுப்பினர்லேருந்து சட்டன் பீப்புள்ஸ் தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த அமைச்சரவைக்கு போகிறாங்க. அந்த அமைச்சரவையின் மூலம் இயக்கப்படக்கூடியது தான் அந்த நிர்வாகத்துறை அப்படின்றது. அப்போ அந்த நிர்வாகத்தில் இருக்கக்கூடிய அமைச்சர்கள் ஒரு மக்களவை உறுப்பினர் தான். அந்த பேஸில் அவங்க அமைச்சராகவும் சரி, ஒரு ஒரு உறுப்பினராகவும் பார்த்தீங்கன்னா அந்த மக்களவைக்கு பொறுப்புடையவர்கள் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு இருக்கும். ஆனால் அமெரிக்காவில் அந்த விஷயமே கிடையாது. அங்கே பொறுப்புணர்வுன்றதும் ஒன்றுமே கிடையாது, கடமைப்பட்டவர்களாக கிடையாது. நீதித்துறையுடைய வகையை நம்ம பார்த்தோம்னா சுதந்திரமான நீதித்துறை இருக்குது. இந்த சுதந்திரமான நீதித்துறை எங்கெங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அனைத்து மக்களாட்சி நாடுகள்லையும் வந்து பார்த்திங்கன்னா நீதித்துறை அப்படின்றது சுதந்திரமாக இயங்கிட்டு இருக்கக்கூடியது தான். நீதித்துறை சுதந்திரமாக இயங்குற வரைக்கும் தான் மக்களாட்சி அப்படின்றது உயிர்ப்போட இருக்கும். அர்ப்பணிப்பு உறுதியுடையது எந்த நாட்டில்? முன்னாள் சோவியத் ரஷ்யா குடியரசில். அரசமைப்போட தன்மை வந்து பார்த்திங்கன்னா நெகிழாதது மற்றும் எழுதப்பட்டது. நெகிழும் மற்றும் நெகிழாத்தன்மை. நெகிழும் தன்மையுடையது மற்றும் எழுதப்படாதது அப்படின்ட்டு இந்த 3 டைப்பில் இருக்கும். ஸோ இந்தியா வந்து பார்த்திங்கன்னா நெகிழும் மற்றும் நெகிழாத்தன்மையுடைய கையால் எழுதப்பட்ட அரசமைப்பு. ஸோ அதற்கு எக்ஸாம்பிளாக இருக்கக்கூடியது இந்தியா. நெகிழும் தன்மையுடையது, நினச்சாங்கன்னா அந்த சட்ட திருத்தத்தை மாற்ற முடியும் அப்படின்ற இடத்துல இருக்கக்கூடிய நாடு எது? இங்கிலாந்து. ஏன் அப்படின்னா அவங்களுடைய அரசமைப்பு அப்படின்றது கையால் எழுதப்படாத ஒரு அரசமைப்பு. ஸோ அதனால் அவங்க நினச்சாங்கன்னா மாற்றிக்க முடியும். நெகிழும் தன்மையுடைய அரசமைப்பை கொண்டது இங்கிலாந்து. நெகிழாதது, மாற்றவே முடியாது. இன்னொன்று எழுதப்பட்டது அப்படின்றத நம்ம பார்த்தோம் அப்படின்னா அமெரிக்காவை நம்ம சொல்லலாம். முதலாளித்துவ கோட்பாட்டை அடிப்படையாக கொண்ட நாடு வந்து பார்த்தோம் அப்படின்னா அமெரிக்கா. பொது உடைமை சித்தாந்தங்களை அடிப்படையாக கொண்டது கியூபா, சீனா, வடகொரியா. இதெல்லாமே பொது உடைமை சித்தாந்தங்களை அடிப்படையாக கொண்டது. சமதர்மத்தை அடிப்படையாக கொண்டது வந்து பார்த்திங்கன்னா ரஷ்யா. நாடாளுமன்ற முறை அரசாங்கம், குடியரசுத் தலைவர் முறை அரசாங்கம் இரண்டும் பார்த்துருப்போம். இந்த நாடாளுமன்ற முறை அரசாங்கம் அப்படின்றது தான் இந்தியா ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம முன்னாடியே பார்த்தோம். இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம இங்கிலாந்துலேருந்து எடுத்திருப்போம் அப்படின்ட்டு. ஸோ மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்களாட்சி அரசே நாடாளுமன்ற முறை அப்படின்றது. அரசாங்கத்தில் செயலாட்சியானது தனது கொள்கைகள் மற்றும் செயல்பாட்டிற்காக நாடாளுமன்றத்திற்கு பொறுப்பானது. மாறாக குடியரசுத் தலைவர் முறை அரசாங்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா செயலாட்சியானது சட்டமன்றத்திற்கு தங்களது கொள்கைகள் மற்றும் செயல்பாட்டிற்காக பதில் சொல்ல அவசியம் கிடையாது. இப்போ தான் நான் உங்களுக்கு சொன்னேன். மேலும் செயலாட்சியானது அரசமைப்பின் அடிப்படையில் சட்டமன்றத்திடம் இருந்து சுதந்திரமாக இயங்குகிறது. ஸோ கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா செயலாட்சி இப்போ அமெரிக்காவில் எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த செயலாட்சி அந்த எக்ஸிக்யூட்டிவ் அப்படின்ற இதில் வந்து இருக்கக்கூடியவங்க அந்த கிச்சன் கேபினட் மினிஸ்டர்ஸ்னு சொல்லலாம். அவங்க மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்களான்னு கேட்டிங்கன்னா கிடையாது. அங்கே இருக்கக்கூடிய அதிபரால் நியமிக்கப்பட்டவர்கள். அவங்க எது வரைக்கும் அவங்களுடைய பதவிக்காலம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதிபர் விருப்பப்படுற அளவுக்கு தான். அதிபர் நாளைக்கு போ அப்படின்னா கிளம்பி போயிடணும், வா அப்படின்னா கிளம்பி வந்துடணும். அப்போ அந்த அவங்களுடைய பதவிக்காலம் அப்படின்றது அதிபருடைய விருப்புரிமை அடிப்படையில் இருக்கக்கூடியது. அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா அவங்க சட்டமன்றத்திற்கு பொறுப்பற்றவர்கள். அவங்க வந்து பதில் சொல்லணுன்ற அவசியமே கிடையாது. நாடாளுமன்ற முறை அரசாங்கம் வெஸ்ட்மினிஸ்டர் அரசாங்கம் அப்படின்னு சொல்லப்படுது. இங்கிலாந்து, ஜப்பான், கனடா மற்றும் இந்தியா இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நாடாளுமன்ற முறை அரசாங்கத்தை பின்பற்றக்கூடிய நாடுகள்.
ஐவர் ஜென்னிங்ஸ் வந்து நாடாளுமன்ற முறை அரசாங்கத்தை என்ன சொல்லியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா அமைச்சர் குழு முறை அரசாங்கம் சொல்லுவார். ஓகேங்களா, நாடாளுமன்ற முறை அரசாங்கத்தை அமைச்சர் குழு முறை அரசாங்கம்னு சொல்லுவார். ஏன் அப்படின்னா அவங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த நாட்டுடைய நிர்வாகத்துறையை செயல்படுத்தக்கூடியவர்கள். யார்? அமைச்சர்கள். ஓகேங்களா, என்னதான் வந்து அவங்க அந்த மக்களவைக்கே வந்து கூட்டு பொறுப்புணருடைய அதாவது கூட்டு பொறுப்பாக இருந்தாலும் அந்த நாட்டுடைய நிர்வாக விஷயங்கள் யாரால் செயல்படுத்தப்படுகிறதுன்னு பார்த்தீங்கன்னா அமைச்சர்களால் தான் செயல்படுத்தப்படுது. அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா நாடாளுமன்ற முறை அரசாங்கத்தை அவர் அமைச்சர் குழு முறை அரசாங்கம் அப்படின்றது சொல்றாரு. அமைச்சரவை அதிகாரத்தின் மையக்கருவாக விளங்குகிறது. இங்கிலாந்தில் தான் நாடாளுமன்ற முறை அரசாங்கம் அப்படின்றது தோன்றியது. நாடாளுமன்றத்தின் அமைவிடம் வெஸ்ட்மினிஸ்டர். இங்கிலாந்தில் இருக்கக்கூடிய நாடாளுமன்றம் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா வெஸ்ட்மினிஸ்டர் அப்படின்ற பகுதியில் தான் இருக்குது. ஸோ நம்ம அதை ஃபாலோ பண்ணுறதுனால தான் அந்த பகுதியோட பேரை நமக்கு சூட்டியிருக்காங்க. நம்ம வந்து வெஸ்ட்மினிஸ்டருடைய நாடாளுமன்ற முறை அரசாங்கத்தை ஃபாலோ பண்ணுறோம் அப்படின்னு சொல்கிறது காரணம் அதுதான். இங்கிலாந்தின் பிரதம மந்திரி மற்ற அமைச்சர்களை ஒப்பிடுகையில் அதிக அதிகாரம் கொண்டவர். அதே தான் இங்கே இந்தியாவிலையும். நாடாளுமன்ற முறை அரசாங்கத்துடைய இயல்பு என்னன்னு பார்த்தோம்னா குடியரசுத் தலைவர் சும்மா பெயரளவுக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா செயலாட்சியில் இருப்பார். அதாவது நிர்வாகத்துறையில் அவருடைய இது பங்கு அப்படின்றது சும்மா பெயரளவுக்கு தான் இருக்கும். அப்போ எல்லா விஷயமும் அவருடைய அவருடைய பேரில் செஞ்சாலும் உண்மையான அதிகாரம் அப்படின்றது அவர்கிட்ட கிடையாது. ஓகேவா, இப்போ அந்த உண்மையான அதிகாரம் யார்கிட்ட இருக்குது? பிரைம் மினிஸ்டர்கிட்ட தான் இருக்குது. குடியரசுத் தலைவர் நாட்டின் தலைவர், பிரதம மந்திரி அரசாங்கத்தின் தலைவர். பெரும்பான்மை பெற்ற அரசியல் கட்சியின் ஆட்சி. இதெல்லாம் நம்ம பல டைம் படிச்சிருப்போம். ஸோ ஒரு கட்சி வந்து ஆட்சி அமைக்குது அப்படின்னா அந்த யார் அந்த எலெக்ஷனில் பெரும்பான்மை சீட்டில் யார் ஜெயிச்சிருக்காங்க, அதிக இடத்துல யார் வின் பண்ணியிருக்காங்களோ அந்த கட்சி தான் ஆட்சி அமைக்கும். அந்த கட்சியின் தலைவர் தான், இல்லைன்னா அந்த கட்சியுடைய சட்டமன்ற உறுப்பினர்களால் யார் தேர்ந்தெடுக்கப்படுறாங்களோ அவங்க தான் வந்து பார்த்திங்கன்னா முதலமைச்சராகவோ இல்லை பிரதம மந்திரியாகவோ வர முடியும். அவருடைய பரிந்துரையில் பேர் தான் வந்து பார்த்திங்கன்னா குடியரசுத் தலைவர் மற்ற அமைச்சர்களை நியமிப்பார். கூட்டு பொறுப்புணர்வு, இரட்டை உறுப்பினர். ஸோ இப்போ அமைச்சர் அப்படின்னா அவங்க டைரெக்டாக அமைச்சர் மட்டும் கிடையாது, அவங்க ஒரு உறுப்பினர் தான். சட்டமன்ற உறுப்பினராக இருக்கலாம், இல்லை மக்களவை உறுப்பினராகவும் இருக்கலாம். அவர் ஒரு உறுப்பினர். அந்த உறுப்பினர் இரட்டை பதவிகளை வகிக்கிறார். அதாவது ஒரு அமைச்சரவை உறுப்பினராகவும் இருக்கார், மக்களவை உறுப்பினராகவும் இருக்கார். அப்படின்னா அப்போ அவர் வந்து இரட்டை உறுப்பினர் அப்படின்ற பதவியை வகிக்கிறார். பிரதம மந்திரியின் தலைமை. நாடாளுமன்ற முறை அரசாங்கத்தில் பிரதம மந்திரியே தலைமை பொறுப்பு. அமைச்சரவை குழு, நாடாளுமன்றம், ஆட்சி உள்ள கட்சியின் தலைவர் இவர் தான். ஓகேங்களா, ஸோ அமைச்சரவை குழுவுக்கும் வந்து பிரதம மந்திரி தான் தலைவர், நாடாளுமன்றத்துக்கும் அவர் தான் தலைவர், ஆட்சியுள்ள கட்சியினுடைய தலைவரும் அவர் தான். ஓகேங்களா, ஸோ கட்சியினுடைய தலைவரா அப்படின்னு கேட்டிங்கன்னா இங்கே மாநில தலைவர்கள் நம்ம சொல்லலாம். இப்போ தேசிய கட்சிகளை பொறுத்த வரைக்கும் கட்சியின் தலைவர் தான் பிரதமராக இருப்பாரான்னு கேட்டிங்கன்னா கிடையாது. ஏன்னா வந்து காங்கிரஸ் 2014க்கு முன்னதாக வந்து பார்த்திங்கன்னா 2004 to 2014 வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா காங்கிரஸ் தலைமையிலான ஆட்சி தான் மேலே இருந்துச்சு மத்திய அரசாங்கத்தில். அப்போ கட்சியின் தலைவராக இருந்தது சோனியா காந்தி, ஆனால் வந்து பிரதமராக இருந்தது வந்து பார்த்திங்கன்னா மன்மோகன் சிங். அப்போ கட்சியின் தலைவர் யாரை சொல்கிறாங்களோ அவங்க வந்து பிரைம் மினிஸ்டராக இருக்கக்கூடிய வாய்ப்பு அப்படின்றது இருக்குது. இன்னொன்று 2004 வந்து மன்மோகன் சிங் தேர்தலை சந்தித்து மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டு அவர் வந்து பார்த்திங்கன்னா பிரதமராகலை. அவர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாநிலங்களவை உறுப்பினராக இருந்தார். அதன் மூலமாக வந்து மாநிலங்களவை உறுப்பினராக இருந்தாலும் ஒரு அமைச்சராகிறதுக்கு வழிமுறைகள் நம்மளுடைய அரசியலமைப்பு இருக்குது. அதன் அடிப்படையில் வந்து பார்த்திங்கன்னா அவர் மன்மோகன் சிங் அவர்கள் பிரதமராக தேர்ந்தெடுக்கப்பட்டார். ஸோ அப்போ வந்து இந்த ஸ்டேட்மெண்ட் ஆட்சியுள்ள கட்சியின் தலைவர் தான் வந்து பார்த்திங்கன்னா பிரதமராக வருவார் அப்படின்ட்டு எந்த ஒரு இதுவும் கிடையாது. அவங்க டிசைட் பண்ணலாம், அவங்களே வரணும் அப்படின்னாலும் வரலாம், இல்லை வேற ஒருத்தங்களை இது பண்ணலாம் அப்படின்னாலும் பண்ணலாம். நாடாளுமன்ற முறை அரசாங்கத்துடைய நிறைகள் என்னென்னு பார்த்தோம்னா சட்டமன்றம் மற்றும் செயலாட்சி இடையேயான நல்லிணக்கம். ஸோ ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செயலாட்சி பிரிவு உறுப்பினர்கள் சட்டமன்ற உறுப்பினர்களாகவும் இருப்பதால் அவர்களுக்கிடையே சிக்கல்கள் அப்படின்றது ஏற்படுவது ரொம்பவே அந்த வாய்ப்பு அப்படின்றது ரொம்பவே கம்மி. ஏன்னா இவங்க ஒரு டிபார்ட்மெண்ட்டு அவங்க ஒரு டிபார்ட்மெண்ட்டு அப்படின்னு கிடையாது. ரெண்டு பேரும் நாங்கள் பார்த்துக்கவே மாட்டோம், பார்த்தா முறைச்சிக்குவோம் அப்படின்ற மாதிரி ஒரு சூழ்நிலை கிடையாது. ஏன் அப்படின்னா அவங்க சட்டமன்ற உறுப்பினர்களாக தேர்ந்தெடுக்கப்பட்டு மக்களவை உறுப்பினர்களாக தேர்ந்தெடுக்கப்பட்டு அதற்கப்புறம் அவங்க அமைச்சரவை
உறுப்பினர்களாகவும் தேர்ந்தெடுக்கப்படுகிறார்கள். அப்போ அவங்களுக்குள்ள வந்து பார்த்திங்கன்னா அந்த சிக்கல்கள் எழுவதற்கான வாய்ப்பு அப்படின்றது ரொம்பவே குறைவு. பொறுப்புடைய அரசாங்கம், கடமைப்பாடுடைய அரசாங்கம். நாடாளுமன்றமானது கேள்வி நேரம், விவாதங்கள், ஒத்திவைப்பு தீர்மானம் மற்றும் நம்பிக்கையில்லா தீர்மானம் போன்ற கருவிகள் மூலம் அமைச்சர்கள் மீது கட்டுப்பாடுகள் செலுத்துகிறது. நம்ம பார்த்துருப்போம், கேள்வி நேரம், விவாதம், இந்த மாதிரி விஷயங்கள், நம்பிக்கையில்லா தீர்மானம், இதெல்லாம் கொண்டு வந்து ஒரு அமைச்சரவையே வந்து கலைக்க முடியும். பெரும்பான்மை நிரூபிக்கப்படாத சமயத்தில் அந்த அமைச்சரவையை கலைக்கிறதுக்கு, அந்த ஆட்சியை கவிழ்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அப்படிங்கும்போது வந்து பார்த்திங்கன்னா அவங்க யாருக்கு வந்து அடங்கி இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை வருதுன்னு பார்த்திங்கன்னா அந்த நாடாளுமன்றத்திற்கு கட்டுப்பட்டு இருக்கக்கூடிய சூழ்நிலை அப்படின்றது இருக்குது. அது இல்லை அப்படின்னா அது ஒரு சர்வாதிகார போக்கு அப்படின்றது வந்துடும். கேள்வி கேட்கறதுக்கே ஆள் இல்லை அப்படின்ற சூழ்நிலை உருவாயிடும். ஏலேச்சிகாரத்தை தடை செய்தது, அந்த சர்வாதிகாரத்தை தடை செய்கிறது. அதிகாரங்கள் ஒரு தனிநபரிடம் இல்லாமல் அமைச்சரவை என்ற ஒரு குழுவிடம் உள்ளதால் தனிநபர் தன்னிச்சையாக செயல்படும் வாய்ப்புகள் குறைவு. நம்பிக்கையில்லா தீர்மானத்தின் மூலம் நீக்கம் செய்வதற்கும் வாய்ப்புகள் இருக்குது. இதனால் வந்து பார்த்திங்கன்னா அந்த சர்வாதிகார போக்கு அப்படின்றது தடை செய்யப்படுது. பரவலான பிரதிநிதித்துவம். இப்போ பிரைம் மினிஸ்டர் வந்து அவருடைய அமைச்சரவையை செலக்ட் பண்ணுறாரு, ஒரு 36 அமைச்சரை செலக்ட் பண்ணுறாரு அப்படின்னா அந்த 36 அமைச்சர்களில் எல்லா விதமான மக்களுக்கும் வந்து பார்த்திங்கன்னா அங்கே இடம் அப்படின்றது கொடுப்பாங்க. ஓகேங்களா? ஸோ அந்த சம பங்கு, சமத்துவம் அப்படின்ற விஷயங்கள் அங்கே இருக்கும். எல்லா இன மக்களையும், எல்லா மொழி மக்களையும், அந்த சாதி அடிப்படையிலான ஏதோ ஒரு வகையில் வந்து பார்த்திங்கன்னா எல்லாத்தையும் உள்ளே கொண்டு வந்து சேர்த்துருவாங்க. இது யார் செய்வார்? பிரைம் மினிஸ்டர் செய்வார். அவர் தான் அந்த மினிஸ்டர் லிஸ்ட்டை ரெடி பண்ணக்கூடியவர். ஸோ அவர் வந்து இந்த மாதிரி விஷயங்கள் கொண்டு வரும்போது வந்து பார்த்திங்கன்னா அந்த பிரதிநிதித்துவம் அப்படின்றது பரவலாக்கப்படும். அனைத்து வகுப்பினர் மற்றும் அனைத்து பகுதியினர் என அனைவருக்கும் பரந்துபட்ட பிரதிநிதித்துவம் அளிக்க வாய்ப்புள்ளது. பிரதம மந்திரி இக்காரணிகளை தனது அமைச்சரவை முடிவு செய்யும் போது கருத்தில் கொள்வார். நாடாளுமன்ற முறை அரசாங்கத்துடைய குறைகள் என்னென்னு பார்த்தோம்னா நிலைத்தன்மையற்ற அரசாங்கம். எப்போ வேணால் கவிழக்கூடிய வாய்ப்பு அப்படின்றது இருக்குது. ஓகேங்களா? ஸோ ஒரு ஸ்டேபிளான அரசு அப்படின்றது சொல்ல முடியாது. இதுவே பெரும்பான்மை, அறுதி பெரும்பான்மையோடு வந்துட்டாங்க. 2014 வந்து பார்த்திங்கன்னா பிஜேபி கவர்மெண்ட்டு உங்களுக்கு அவங்க இண்டிவிஜுவலாகவே ஒரு கூட்டணி கட்சியாக வந்து அவங்க தேர்தலை சந்தித்தாலும் இண்டிவிஜுவலாகவே வந்து பார்த்திங்கன்னா அவங்க மெஜாரிட்டிக்கு மேலே அவங்க சீட் வாங்கியிருந்தாங்க. தேவைப்படுற சீட்டுக்கு மேலே அவங்க வாங்கும்போது ஆட்டோமேட்டிக்காகவே வந்து பார்த்திங்கன்னா அவங்களுடைய அரசாங்கம் அப்படின்றது 5 வருடங்கள் நிலைத்து நிற்பதற்கு எந்த ஒரு பயமே இல்லாமல் அவங்க இருக்க முடியும். ஸோ அந்த மாதிரி ஆட்சி அமைஞ்சிருச்சுன்னா ஓகே, அவங்க ஒரு இந்த ஒரு இதையும் வந்து ஒரு திட்டத்தை கொண்டு வரத்துக்கோ, இந்த ஒரு விஷயத்தை கொண்டு வரத்துக்கும் யோசிக்க தேவையில்லை, டக்குன்னு அவங்களால செயல்படுத்த முடியும். இல்லை ஒரு கூட்டணி ஆட்சி அமையுது, நமக்கு அந்த பெரும்பான்மைக்கு தேவையான சீட்டு நம்ம ஜெயிச்சு உள்ளே போகிறோம் அப்படின்னா கூட்டணியோட சீட்டும் சேர்த்து தான் அந்த விஷயத்தை நம்மளால் அச்சீவ் பண்ண முடியுது அப்படின்னா அந்த 5 வருஷமும் நித்தியகண்டம் பூர்ணாயிடுச்சுன்னு சொல்லுவாங்க. தலைக்கு மேலே கத்தி தொங்குற மாதிரி தான். என்றைக்கு வேணால் கூட்டணி கட்சி நம்ம காலை வாரி விடுறதுக்கான வாய்ப்புகள் அப்படின்றது இருக்குது. நம்ம முன்னாடியே பார்த்துருப்போம். அடல் பிகாரி வாஜ்பாய் அவருடைய அரசை வந்து பார்த்திங்கன்னா அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா ஆட்சியை வந்து கவிழ்த்திருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி சம்பவங்களும் நிகழ்ந்திருக்கு. அப்போ அந்த பெரும்பான்மை பெறாத கட்சி அப்படின்றது எப்போ வேணால் கவிழக்கூடிய வாய்ப்பு அப்படின்றது இருக்கும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு நிலைத்தன்மையற்ற அரசாங்கம் உருவாகுவதற்கு காரணமாக அமையுது. அமைச்சர்கள் நாடாளுமன்ற உறுப்பினர்களின் நம்பிக்கையின் அடிப்படையிலேயே பதவியை தொடர இயலும். நம்பிக்கையில்லா தீர்மானமோ, கட்சி தாவலோ அல்லது நிலைத்தன்மையற்ற கூட்டாட்சி அரசாங்கமோ எந்நேரத்திலும் அரசாங்கத்தின் நிலைத்தன்மையை பாதிக்கும். கொள்கைகளில் தொடர்ச்சி இல்லாமல், ஸோ இப்போ ஒரு கவர்மெண்ட் இருக்குன்னா அதுவே தொடர்ந்து வருது அப்படின்னா அவங்களுடைய கொள்கைகள் அப்படின்றதில் தொடர்ச்சி இருக்கும். கவர்மெண்ட் மாறி 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 வருதுன்னு வைங்களேன், அந்த கொள்கை தொடர்ச்சி அப்படின்றது இருக்காது. ஏன் அப்படின்னா இங்கே அரசியல் கட்சிகளுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா ஒரு சமரச போக்கு இருக்கா, ஒரு நல்ல ஒரு இணக்கமான போக்கு இருக்கான்னு கேட்டிங்கன்னா கிடையாது. வண்டியாக வந்து அவங்கள இவங்க திட்டுறதும் இவங்களை அவங்க திட்டுறதுன்ற மாதிரி தான் இங்கே இந்தியாவில் அரசியல் கட்சிகள் செயல்பட்டுருக்கு. அப்படி இருக்கும்போது இதற்கு முந்தைய ஆட்சியில் இருந்த கொள்கைகளை, அந்த திட்டங்களை வந்து இவங்க செயல்படுத்திட்டு போகிறாங்க அப்படின்னா அதனுடைய பலன் அப்படின்றது அதற்கு முந்தைய அரசு யார் செயல்படுத்தினாங்களோ அவங்களுக்கு தான் போய் சேரும். அது நமக்கு வந்து இதாக இருக்காது, நமக்கு பலன் கொடுக்காது அப்படின்ட்டு அந்த என்ன சொல்ல ஒரு சுயநலத்தின் அடிப்படையில் அவங்களுடைய அந்த இதை வந்து குறைக்கணும், அவங்களுடைய புகழை வந்து மங்குபட செய்யணும் அப்படின்ற அடிப்படையில் அதை செயல்படுத்த மாட்டாங்க. அந்த கொள்கைகள் அப்படின்றது அப்படியே நீர்த்து போயிடும்.
ஓகேங்களா. அப்போ ஒரு கண்டினியூட்டியான ஒரு கவர்மெண்ட், இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம மேலே பார்த்தோம், சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் பார்த்தோம் அப்படின்னா பிஜேபி கவர்மெண்ட் 2014 தொடர்ந்து 3வது முறையாக செயல்பட்டு வருது. அதற்கு முன்னாடி வந்து பார்த்தீங்க அப்படின்னா காங்கிரஸ் கவர்மெண்ட் 2004 2014 வரைக்கும் ஒரு 10 வருஷம் செயல்பட்டு வந்தாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு 2 பீரியட் 3 பீரியட் தொடர்ந்து போகும்போது வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ஒரு விஷயத்தை பிளான் பண்ணி வைக்கிறாங்க. இந்த பீரியட் இந்த டைம் ஆஃப் இதில் வந்து அதை கொண்டு வரலாம், இதை செயல்படுத்தலாம் அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணி வச்சாங்கன்னா அதை அவங்களால செயல்படுத்த முடியும். இல்லை ஆட்சி மாறிடுச்சு அப்படின்னா முடிஞ்சது. ஸோ அப்போ அந்த கொள்கை தொடர்ச்சி அப்படின்றது இருக்காது. அமைச்சரவையின் சர்வாதிகாரம். ஸோ இப்போ நம்ம பெரும்பான்மையை பற்றி பேசினோம். பெரும்பான்மையோடு வந்துட்டாங்கன்னா அவங்க ஆட்சியை வந்து கவிழறதுக்கு வாய்ப்பே கிடையாது. 5 வருஷம் அவங்க நின்று ஆட்சி பண்ணலாம்னு சொல்லலாம். ஆனால் அதில் இருக்கக்கூடிய ஒரு மைனஸ் பாயிண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா சர்வாதிகார போக்கு அப்படின்றது ஒன்று வந்துடும். ஓகேங்களா. சர்வாதிகார போக்கு அப்படின்றது ஒன்று நிச்சயம் வரும். ஏன் அப்படின்னா கேள்வி கேட்கறதுக்கு ஆள் இல்லை. ஒரு விஷயத்தை ஒரு மசோதாவை தாக்கல் பண்ணுறாங்க, ஒரு முன்வரைவை தாக்கல் பண்ணுறாங்கன்னா மெஜாரிட்டி அடிப்படையில் தான் அதை வந்து ஓகே ஏற்றலாம், ஏற்றி வந்து மாநிலங்களவைக்கு அனுப்பலாம் அப்படின்ற விஷயத்தை எதன் அடிப்படையில் செயல்படுத்துவாங்க? மெஜாரிட்டி அடிப்படையில் தான் செயல்படுத்துவாங்க. அப்போ அந்த மெஜாரிட்டி அப்படின்றது தேவைப்படுற அளவுக்கு மெஜாரிட்டி ஆளுங்கட்சி வச்சிருக்கும் போது அவங்க என்னென்ன சட்டங்கள் கொண்டு வரணும்னு நினைக்கிறாங்களோ அத்தனையும் செயல்படுத்த முடியும். ஓகேங்களா. அப்போ இங்கே மக்களாட்சி அப்படின்றது நிலச்சி இருக்கணும் அப்படின்னா ரொம்ப அவங்க கையிலேயே மொத்த பவரும் இருக்கக்கூடாது. எதிர்கட்சி ஒரு என்ன சொல்கிறது, எதிர்கட்சிக்கிட்ட ஒரு 97, இப்போ தமிழ்நாடே எடுத்துக்கிங்களேன், 234 சீட்டில் ஒரு 100 சீட்டு இந்த பக்கம் எதிர்கட்சிக்கிட்டையும் பேலன்ஸ் சீட்டை வச்சு வந்து ஆளுங்கட்சியை வந்து ஆட்சி பிடிச்சுன்னு வைங்க, அவங்களுக்கும் கொஞ்சம் ஜர்க்கு இருந்துக்கிட்டே இருக்கும். எப்போ வேணால் வந்து நம்மளது ஆளுங்க கழுண்டு போனாங்கன்னா நம்மளோட ஆட்சி கவிழ்ந்துடும் அப்படின்ற பயம்ன்றது இருக்கும். ஸோ எடுத்தவங்க அவுத்தோன்ட்டு மக்களுக்கு விரோதமாக எந்த ஒரு விஷயத்தையும் செயல்படுத்த மாட்டாங்க. இல்லை பியூர் மெஜாரிட்டியில் நம்ம இருக்கோம் அப்படின்னா நான் வச்சது தான் சட்டன்ற மாதிரி செய்யும்போது அது ஒரு சர்வாதிகார போக்கை கொண்டு வந்துடும். ஸோ இதை வந்து ஹெரால்டு ஜே லாஸ்கி என்ன சொல்கிறாருன்னு பாருங்கள். இந்த நாடாளுமன்ற முறை அரசாங்கத்தை நாடாளுமன்ற முறை அரசாங்கம் செயலாட்சி பிரிவுக்கு சர்வ வல்லமையுடன் செயல்படுவதற்கான ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கிறது. இந்த முறை அரசாங்கம் நாடாளுமன்ற முறை அரசாங்கம் அப்படின்றது நிர்வாகத்துறைக்கு, செயலாட்சி பிரிவுக்கு வந்து பார்த்திங்கன்னா சர்வ வல்லமையுடன் செயல்படுவதற்கான ஒரு வாய்ப்பை கொடுக்கிறது. அதனால தான் அவங்க அந்த விஷயங்களை செயல்படுத்த முடியுது. ராம்சே முர் என்ன சொல்கிறாரு, முன்னாள் பிரிட்டிஷ் பிரதம மந்திரி இதனை அமைச்சர் குழுவின் சர்வாதிகாரம் என்று குற்றம் சாட்டுகிறார். எந்த ஒரு விஷயத்தையும் நம்ம பாசிட்டிவாக பார்க்குறோன்னா அதில் இன்னொரு பாயிண்ட் நெகட்டிவாகவும் இருக்கும். அதை தான் வந்து இவர் பாசிட்டிவாக பார்க்குறாரு. ஹெரால்டு ஜே லாஸ்கி பாசிட்டிவாக பார்த்தாருன்னா ராம்சே மூர் அதையே நெகட்டிவாக பார்க்குறாரு. முன்னாள் பிரிட்டிஷ் பிரதம மந்திரி இதனை அமைச்சர் குழுவின் சர்வாதிகாரம்னு சொல்கிறார். அமைச்சர் குழுவின் சர்வாதிகாரம்னு சொல்லுவது ராம்சே மூர் சர்வ வல்லமையுடன் செயல்படுவதற்கான ஒரு வாய்ப்பை கொடுக்குது அப்படின்னு சொன்னது ஹெரால்டு ஜே லாஸ்கி. அதிகார பிரிவினைக்கு எதிராக இருக்கிறது. நாடாளுமன்ற முறை அரசாங்கம் அமைச்சரவையானது சட்டமன்றம் மற்றும் செயலாட்சி பிரிவுக்கு தலைமை ஏற்கிறது. அதனால் வந்து பார்த்திங்கன்னா இந்த அதிகார பிரிவினை அப்படின்ற விஷயம் இங்கே இருக்காது. ஸோ அதிகார பிரிவினை கோட்பாட்டிற்கு எதிராக செயல்படுவது. இந்திய அரசியலமைப்பினை உருவாக்கியவர்கள் ஏன் நாடாளுமன்ற அரசாங்க முறையினை ஃபாலோ பண்ணாங்க? ஏன்னா நம்மளுடைய அரசியலமைப்பு வந்து நம்ம அந்த விஷயத்தை எடுத்துக்கிட்டு தான் அமெரிக்காவிலேருந்து எடுத்துக்கிட்டோம். அப்போ ஏன் நம்ம அந்த குடியரசு தலைவர் முறை அரசாங்கத்தை நம்ம ஃபாலோ பண்ணாமல் நம்மளை வந்து ஆட்சி செய்துட்டு போன இங்கிலாந்துடைய நாடாளுமன்ற அரசாங்க முறையை நம்ம ஏன் ஃபாலோ பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதற்கு காரணம் இருக்குது. ஏன்னா அதற்கு நம்ம பழக்கப்பட்டுட்டோம். ஓகேங்களா. ஸோ என்ன தான் வந்து இங்கிலாந்து நம்மளை ஆட்சி செய்துட்டு போனாலும் அந்த ஆட்சி முறைக்கு நம்ம பழக்கமாயிட்டோம். ரொம்ப நமக்கு பரிச்சயம் ஆயிடுச்சு அந்த அரசாங்க முறை அப்படின்றது. அதனால் அதை நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுலையோ இல்லை மக்கள் அதை ஃபாலோ பண்ணுறதுலையோ பெரிய சிரமங்கள் அப்படின்றது இருக்காது. ஏன்னா அதற்கு நம்ம பழக்கப்பட்டு போயிட்டோம். அடிமையாக இருந்த காலத்துலேயும் ஆனால் அந்த விஷயங்களுக்கு நம்ம பழக்கப்பட்டதுனால அது எளிமையாக இருக்கும் அப்படின்ற காரணத்தினால நாடாளுமன்ற அரசாங்க முறையினை நம்ம அங்கே கொண்டு வந்தாங்க. இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா பொறுப்புணர்வுக்கான விருப்புரிமை அப்படின்றது இருக்குது. ஓகேங்களா. அந்த நாடாளுமன்றத்துக்கு பொறுப்பானவர்கள் அமைச்சரவை கூட்டு பொறுப்புணர்வு உடையது அப்படின்ற மாதிரி நம்ம ஒரு விஷயம் பார்க்குறோம் இல்லைங்களா. ஆனால் இது குடியரசுத் தலைவர் ஆட்சி முறையில் இருக்கா அரசாங்க முறையில் இருக்கான்னு கேட்டிங்கன்னா கிடையாது. ஏன்னா அவங்க
சட்டமன்ற, அதாவது காங்கிரஸுக்கு வந்து அவங்க கடமைப்பட்டவர்கள் அல்ல, இங்கே நாடாளுமன்றத்திற்கு கடமைப்பற்றவர்களாக இருக்கணும் அப்படின்ற விஷயத்தின் அடிப்படையிலும் நம்ம இங்கிலாந்துடைய விஷயத்தை, அந்த நாடாளுமன்ற அரசாங்க முறையை நம்ம எடுத்துக்கிட்டோம். இன்னொன்று, சட்டமன்றத்திற்கும் செயலாட்சிக்கும் இடையேயான அந்த பிரச்சனைகளை தவிர்ப்பதற்காகவும் இந்த மெத்தடை நம்ம ஃபாலோ பண்ண ஆரம்பித்தோம். ஓகேங்களா? இதுவே வந்து பார்த்திங்கன்னா அங்கே வந்து பார்த்திங்கன்னா அந்த பிரச்சனைகள் அப்படின்றது இருக்கும். ஏன் அப்படின்னா அந்த செயலாட்சியில் இருக்கக்கூடிய நபர்கள் வந்து பார்த்திங்கன்னா குடியரசுத் தலைவர் நியமிக்கக்கூடிய நபர்கள், அவங்க காங்கிரஸுக்கு கட்டுப்பாடு உடையவர்கள் கிடையாது. அப்படி இருக்கும்போது அவங்களுக்கு இவங்களுக்கும் அந்த ஈகோ கிளாஷ் அப்படின்றது இருக்கும். பட் இங்கே வந்து பார்த்திங்கன்னா உறுப்பினராக செலக்ட் ஆனவர் தான் அந்த செயலாட்சித்துறைக்கு, அதாவது நிர்வாகத்துறைக்கு அமைச்சராக செயல்பட போகிறார். அப்படிங்கும்போது இந்த பிரச்சனை அப்படின்றது இருக்காது. இந்திய சமுதாயத்துடைய தன்மை அது வந்து பார்த்திங்கன்னா இந்த நாடாளுமன்ற அரசாங்க முறையை ஃபாலோ பண்ணுறது ஒரு காரணம் என்னன்னு பார்த்திங்கன்னா, இந்தியா வந்து பார்த்திங்கன்னா கலப்பு மரபுகளையும் சிக்கலான பன்மை சமூகங்களையும் கொண்ட மாநிலங்களில் ஒரு நாடு. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா இந்த நாடாளுமன்ற முறை அரசாங்கம் அப்படின்றது இங்கே பெட்டராக இருக்கும் அப்படின்ற அடிப்படையில் வந்து இந்த விஷயத்தை இங்கே இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்க. குடியரசுத் தலைவர் முறை அரசாங்கம். குடியரசுத் தலைவர் முறை அரசாங்கம் அப்படின்றது அதிகார பிரிவினை கோட்பாட்டின்படி கட்டமைக்கப்பட்டது. ஸோ இது அதிகார பிரிவினை கோட்பாடு அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சட்டமன்றம், நிர்வாகத்துறை, நீதித்துறை, இது ஒன்றுக்கும் ஒன்றும் வந்து பார்த்திங்கன்னா எல்லாத்துக்குமே வந்து செப்பரேட்டான அந்த சுதந்திரம், அதிகாரம் அப்படின்றது இருக்குது. ஓகேவா? இது கடமைப்பாடற்ற நாடாளுமன்றம் சாராத அல்லது நிரந்தரமான செயலாட்சி அமைப்பு என்று அழைக்கப்படுகிறது. அமெரிக்கா, பிரேசில், ரஷ்யா மற்றும் இலங்கை போன்ற நாடுகள் குடியரசுத் தலைவர் முறை அரசாங்கத்திற்கு உதாரணம். இந்த முறை அரசாங்கத்துடைய இயல்பு என்னன்னு பார்த்தோம்னா, அமெரிக்க குடியரசுத் தலைவர் அரசு மற்றும் அரசாங்கத்திற்கு தலைவர். ஓகேங்களா? இங்கே அரசின் தலைவர் குடியரசுத் தலைவர், அரசாங்கத்தின் தலைவர் பிரதமர். அங்கே அரசோட தலைவரும் அவர் தான், அரசாங்கத்துடைய தலைவரும் குடியரசுத் தலைவரே தான், ரெண்டுமே ஒரே ஆள் தான். ஸோ இதில் அரசின் தலைவராக வந்து அவர் பேரளவுக்கு செயல்படுவார். அரசாங்கத்துடைய தலைவர் அப்படின்ற பேரில் தான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு முழு செயலாட்சி அதிகாரத்தை கையில் வச்சுருப்பார். அங்கே ஒரே நபராக இருக்கிறதுனால அதை நம்ம பிரித்து பார்க்க தேவையில்லை. இங்கே 2 நபர்களாக இருக்கிறதுனால யார் பெயரளவில் அந்த அதிகாரத்தை வச்சுருக்கா, யார் அந்த உண்மையான அதிகாரத்தை வச்சுருக்காங்கன்னு நம்ம பார்க்குறோம். குடியரசுத் தலைவர் வாக்காளர் குழுவினால் தேர்ந்தெடுக்கப்படுகிறார். அவருடைய பதவிக்காலம் அப்படின்றது 4 ஆண்டுகள். காங்கிரஸ் அவரை பதவி நீக்கம் செய்ய முடியும். எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அரசமைப்புக்கு எதிரான தீவிரமான செயல்பாட்டின் காரணமாக அவர் இருக்காரு அப்படின்னா அப்போ வந்து அவரை பதவி நீக்கம் செய்ய முடியும். ஸோ இதெல்லாம் நம்ம ஆல்ரெடி பார்த்தது தான். கிச்சன் கேபினெட் அப்படின்றது குடியரசுத் தலைவர் அவங்க அதிபர் தான் வந்து ஃபார்ம் பண்ணுறாரு. அவருடைய விருப்பத்தின் அடிப்படையில் தான் இருப்பாங்க, எப்போ வேணால் தூக்கலாம் அப்படின்றதெல்லாம் நம்ம பார்த்துருப்போம். குடியரசுத் தலைவரும் அவருடைய செயலாளர்களும் அமெரிக்க நாடாளுமன்றத்திற்கு பொறுப்பானவர்கள் அல்ல. கூட்டத்தொடரில் பங்கு கொள்ளணும் அப்படின்ற அவசியமும் அவங்களுக்கு கிடையாது. அதே மாதிரி குடியரசுத் தலைவர் நினச்சா அந்த நாடாளுமன்ற கீழவை அதை வந்து கலைக்கக்கூடிய அதிகாரமும் வந்து பார்த்திங்கன்னா குடியரசுத் தலைவருக்கும் கிடையாது. சட்டமன்றம், செயலாட்சி மற்றும் நீதித்துறை அதிகாரங்கள் தனித்தனியே 3 வெவ்வேறு சுதந்திரமான அங்கங்களிடம் வழங்கப்படுகிறது. இதுதான் உண்மையான கூட்டாட்சி முறை அப்படின்றது. இது 2க்குமான வேறுபாடு, டிஃபரன்சஸ் என்னன்னு பார்ப்போம். நாடாளுமன்ற முறை அரசாங்கத்திற்கும் குடியரசுத் தலைவர் முறை அரசாங்கத்திற்கு என்னென்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, காமனாக நமக்கு தெரிஞ்சது தான். இங்கே குடியரசுத் தலைவரே மேலான அதிகாரம் பெற்றவர். இங்கே வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவில், அதாவது நாடாளுமன்ற முறை அரசாங்கத்தில் மத்திய சட்டமன்றமே மேலான அதிகாரம் பெற்றது. குடியரசுத் தலைவரே தலைமை பணியை ஏற்கிறார். இங்கே கூட்டு தலைமை அப்படின்றது இருக்குது. ஓகேங்களா? அங்கே அமெரிக்காவில், ஃபார் எக்ஸாம்பிள் அமெரிக்கா எடுத்துட்டோம்னா குடியரசுத் தலைவரே தலைமை பணியை ஏற்கிறார். இங்கே வந்து கூட்டு தலைமை அப்படின்றது இருக்குது. ஏன் அப்படின்னா இங்கே கூட்டுத்தலைமை ஏன் இருக்குது இந்தியாவில்? நாடாளுமன்ற முறை அரசாங்கத்தில் பின்பற்றக்கூடிய இந்தியாவில் ஏன் கூட்டுத்தலைமை அப்படின்னா, இங்கே அமைச்சரவை உறுப்பினர்கள் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள். அவங்க மொத்தமாகவே வந்து பார்த்திங்கன்னா நாடாளுமன்றத்திற்கு கூட்டாக பொறுப்புடையவர்கள். அதனால் கூட்டாக அந்த தலைமையும் வந்து பார்த்திங்கன்னா அவங்க எடுத்துக்கிறாங்க. இங்கே வந்து பார்த்திங்கன்னா அமெரிக்காவில் இருக்கக்கூடிய குடியரசுத் தலைவர் அரசாங்க முறையில் அந்த
கேபினட் மினிஸ்டர்ஸ் யாருமே வந்து மக்களால் தேர்ந்தெடுக்கப்படுபவர்கள் கிடையாது. அதிபர் வந்து அவருடைய விருப்பத்தின் அடிப்படையில் தேர்ந்தெடுக்கிறதுனால தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த தலைமை பணி அப்படின்றது குடியரசுத் தலைவரை மட்டுமே சார்ந்ததாக இருக்கிறது. காங்கிரஸுக்கு பொறுப்பானவர்கள் கிடையாது. இங்கே நாடாளுமன்றத்திற்கு கூட்டு பொறுப்புணர்வு, தனி பொறுப்புணர்வு அப்படின்றது இருக்குது. இதுதான் அந்த ரெண்டுக்கு இருக்கக்கூடிய வித்தியாசம். அரசாங்கத்திலிருந்து ஆளுகை வரை பற்றிய கருத்தாக்கங்கள். இதில் நல்ல ஆளுகைன்னா என்ன? ஆளுகைன்னா அரசாங்கம் தான். ஓகேங்களா? நம்ம வந்து ஒரு அரசாங்கத்தை நல்ல அரசாங்கம்ன்ட்டு நம்ம எப்போ சொல்லுவோம்? இப்போ வந்து ஒரு அரசாங்கத்தை நம்ம எப்போ தேர்ந்தெடுப்போம்? தேர்தல் அறிக்கையில் அவங்க மேனிஃபெஸ்டோ பார்ப்போம். பார்த்துட்டு ஓகே நல்ல செயல் திட்டங்கள்லாம் வச்சுருக்காங்களே, அறிக்கையில் நல்ல நல்ல விஷயங்கள்லாம் கொடுத்துருக்காங்களே, இந்த திட்டங்கள்லாம் செயல்படுத்தினா நமக்கு நல்லது நடக்குமே, நம்மளுடைய வாழ்க்கையில் வந்து வளம் வருமே, நம்ம வந்து நாளைக்கு நல்லா இருக்கலாமே, நம்ம குடும்பங்குட்டியோட வந்து செல்வ செழிப்பாக வந்து அடுத்தடுத்த கட்டத்துக்கு போகலாமே அப்படின்ற அந்த நம்பிக்கையில் தான் அவங்களுடைய தேர்தல் அறிக்கையை நம்பி தான் வந்து இங்கே இருக்கக்கூடிய மக்கள் வாக்களித்து அந்த ஒரு அரசாங்கத்தை வந்து உட்கார வைக்கிறாங்க. ஓகேவா? அதனுடைய மதிப்பீடு அப்படின்றது நம்ம எப்போ செய்வோம்? 5 வருஷம் முடியும் போது, 4.5 வருஷத்தை கிராஸ் பண்ணும்போது தான் சொன்னதெல்லாம் செஞ்சாங்களா இல்லை சொன்னதை செய்யலையா அப்படின்ற அந்த இதுக்கே நம்ம அந்த அனலைஸ்குள்ளேயே போவோம். போயிட்டு என்ன பண்ணுவோம்? திருப்பி ஒரு 6 மாதத்தில் எலெக்ஷன் வரும். அந்த எலெக்ஷனில் போய் நம்ம ஓட்டை போட்டு வந்துடுவோம். இதுதான் மக்கள் செய்யக்கூடிய ஒரு விஷயம். ஓகேங்களா? இதில் மாற்று கருத்து அப்படின்றது பெரும்பாலும் இருக்கிறதுக்கூடிய வாய்ப்புகள் கிடையாது. ஆனால் இங்கே நல்ல ஆளுகை, இந்த அரசாங்கத்திலேருந்து ஆளுகை வரையும் இருக்கக்கூடிய இந்த கருத்தாக்க பகுதியில் இந்த நல்ல ஆளுகை அப்படின்றது 5 வருஷத்துக்கு ஒரு டைம் போய் ஓட்டு போடுறதுல மட்டும் கிடையாது. அந்த 5 வருஷத்துக்கு நடுவில் அந்த அரசாங்கங்கள் சரியாக இயங்காத பட்சத்தில் ஒரு சமூக இயக்கங்களாக இருந்து இல்லை ஒரு மக்களாகவே வந்து நம்ம அந்த பொறுப்புணர்வு எடுத்துக்கிட்டு அந்த அரசாங்கத்திற்கு எதிராக போராட்டங்கள் நடத்துவதன் மூலமும் நம்மளுடைய கடமை அப்படின்றத செய்யணும். அந்த குடிமை பணியை நம்ம அப்படியும் செய்யணும். வாய்மூடி மௌனியாக 5 வருஷம் இருந்துட்டு 5 வருஷத்துக்கு அப்புறம் என்கிட்ட ஒரு ஓட்டு இருக்குது, அந்த ஓட்டை போய் நான் போட்டு வந்தேன்னா இங்கே எல்லாமே மாறிடும்னு நினச்சோம்னா மாறவே மாறாது. அவங்க அடுத்த டைம் இன்னொரு மேனிஃபெஸ்டோ தூக்கிட்டு வந்து நம்ம கண்ணு முன்னாடி வைப்பாங்க. அதையும் நம்ம நம்பி ஓட்டு போட்டு திருப்பி 5 வருஷம் கழிச்சு 5 வருஷம் அழுதுட்டு திருப்பி நம்ம ஓட்டு போகிறதுக்கு மட்டும் தான் நம்ம போய் நிற்கிற மாதிரி இருக்கும். இது ஒரு குடிமை பணியை கரெக்டாக செய்யக்கூடிய ஒரு விதி இது கிடையாது அப்படின்றது தான் இந்த பகுதியில் முழுமையாக இருக்கும். நம்ம பார்ப்போம். நல்ல ஆளுகை என்ற சொல்லானது பொது நிறுவனங்கள் எவ்வாறு மக்களின் பிரச்சனைகளை நிர்வகித்து நாட்டின் வளங்களையும் சரியான முறையில் மேலாண்மை செய்கின்றன என்பதனை பற்றியது தான். ஓகேங்களா? நல்ல அரசாங்கம் அப்படின்றது என்ன? மக்களுடைய பிரச்சனைகளை ஆராய்ஞ்சு அவங்களுக்கு உண்டான நல்ல நல்ல விஷயங்களை செய்யணும். ஓகேங்களா? அந்த இருக்கக்கூடிய அந்த பகுதியில் இருக்கக்கூடிய வளங்களை பயன்படுத்தி மக்களுக்கு நல்லது செய்யணும் அப்படின்றது தான் ஒரு அரசாங்கத்துடைய வேலை. அரசாங்கம் மற்றும் ஆளுகை ஆகிய இரண்டுமே ஒரே பொருளை கொண்டதாகும். ஆளுகை என்பது ஒரு தேசத்தின் விவகாரங்களை நிர்வகிப்பதற்காக அரசியல், பொருளாதார மற்றும் நிர்வாக அதிகாரத்தினை செயல்படுத்துவது. என்ன அதிகாரத்தினை செயல்படுத்துறது? நிர்வாக அதிகாரம், எக்ஸிக்யூட்டிவ் பவர்ஸ். வெறும் சட்டங்களாக மட்டும் இருந்துச்சு அப்படின்னா சட்டங்களை 1000 இயற்றலாம். ஓகேங்களா? ஆனால் அதை செயல்படுத்தினா மட்டும்தான் அதற்கான நன்மைகள் அப்படின்றது விளையும். ஓகேங்களா? அப்போ செயல்படுத்தக்கூடிய இடத்துல இருக்கக்கூடியது அந்த அரசாங்கங்கள். ஆளுகை என்பது ஒரு தேசத்தின் விவகாரங்களை நிர்வகிப்பதற்காக அரசியல், பொருளாதார மற்றும் நிர்வாக அதிகாரத்தினை செயல்படுத்தக்கூடியது. மக்களாட்சி என்பது 5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை தேர்தல்களை சந்திப்பது மட்டும் அல்ல, அமைப்பின் செயல்திறனை விழிப்புடன் கண்காணித்து அவ்வாண்டுகளில் அதனை பொறுப்பானதாக்குவது குடிமை சமுதாயத்தின் பணி. ஸோ இதை செயல்படுத்தக்கூடியது யாருன்னு பார்த்தீங்கன்னா சமூக இயக்கங்களும் அரசு சாரா அமைப்புகளும் செயல்படுத்தக்கூடியது. சமூக இயக்கங்கள் இந்த விஷயத்தை எப்படி செயல்படுத்துகிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா வறுமை நிலையில் உள்ள மக்களுக்காக போராடுவதன் மூலம் அரசாங்கத்தின் மீது தாக்கத்தை ஏற்படுத்துகின்றவர்கள் யார்? சமூக இயக்கங்கள். ஸோ மக்களுக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னா இறங்கி மக்களுக்காக போராடினா மட்டும்தான் வந்து பார்த்திங்கன்னா அரசாங்கம் அதை பற்றி சிந்திக்கும். ஓகே, ஸோ இந்த மாதிரி போராடுறாங்க, நம்ம ஏதோ ஒன்று விஷயம் மாற்றி அவங்களுக்காக செய்யலாம் அப்படின்ற எண்ணம் வரும். யாரும் போராடல, எது போட்டாலும் கம்முன்னு உட்காந்துருக்காங்க அப்படின்னா ஸோ தடி எடுத்தவங்களாம் தண்டல்காரன் அப்படின்ற மாதிரி அவங்க செய்கிறதெல்லாம் செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. அரசு சாரா அமைப்புகளும் மக்கள் நலனுக்காக செயல்படுகின்றன. அவர்கள்
அரசாங்கத்தின் திட்டங்களை நடைமுறைப்படுத்துவதிலும் உதவிகரமாக உள்ளனர். நல் ஆளுகையின் பண்பியல்புகள். பங்கேற்பு. நேரடியாகவோ அல்லது மறைமுகமாகவோ ஆண்களும் பெண்களும் அரசாங்கத்தின் முடிவெடுத்தலில் குரல் கொடுக்க வேண்டும். நான் சொன்னேன் இல்லையா, ஸோ கம்முனே இருக்கக்கூடாது. அரசாங்கத்துடைய செயல்பாடுகளில் கண்டிப்பாக ஒவ்வொரு அந்த நாட்டுடைய பிரஜையோ இல்லை வந்து அந்த மாநிலத்துடைய பிரஜையோ கண்டிப்பாக வந்து அவங்களுடைய குரல் அப்படின்றது கொடுக்கணும். ஸோ அதற்காக தான் வந்து பார்த்திங்கன்னா அது அடிப்படை உரிமைகளாக வந்து பார்த்திங்கன்னா பேச்சுரிமை, ஒன்று கூடும் உரிமை, ஸோ இந்த மாதிரி உரிமைகள் அப்படின்றது கொடுக்கப்பட்டிருக்கு. அதன் மூலம் வந்து பார்த்திங்கன்னா அந்த அரசாங்கத்திற்கு எதிராகனா மக்கள் விரோத போக்கு அரசு இருக்குது அப்படின்னா அதற்கு எதிராக மக்கள் போராட்டங்கள் செய்யணும், அவங்களுக்கு அதை பற்றி பேசணும். பேச்சுரிமை அதற்காக தான் கொடுக்கப்பட்டிருக்கு. ஸோ பேச்சுரிமை, ஒன்று கூடும் உரிமை மற்றும் ஆக்கப்பூர்வமான பங்கேற்பு திறன் ஆகியவற்றின் அடிப்படையில் கட்டமைக்கப்படுகிறது. சட்டத்தின் ஆட்சி. ஒரு நாட்டுடைய அரசாங்கம் அப்படின்றது சட்டத்தின் ஆட்சியில் வந்து கட்டமைக்கப்படணும். ஓகேங்களா? ஸோ சட்டம் என்ன சொல்லுதோ அதன்படி வந்து அந்த அரசாங்கம் இயங்கணும். அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த நடுநிலை அப்படின்றது ஒரு விஷயம் இருக்கும். இல்லைன்னா ஒரு பக்க சார்பு அப்படின்ற ஒரு விஷயம் வந்துடும். ஸோ சட்ட கட்டமைப்பு என்பது நியாயமாகவும் நடுநிலையுடனும் செயல்படுத்தப்பட வேண்டும். வெளிப்படைத்தன்மை. ஸோ இதற்காக கொண்டு வரப்பட்டது தான் இந்த ஆர்டிஏ அப்படின்றதெல்லாம். ஸோ அரசாங்கம் எந்த ஒரு கொள்கை முடிவு எடுத்தாலும் அது வெளிப்படையாக தெரியணும் அப்படின்றது தான். ஸோ கட்டுப்பாடற்ற சுதந்திரமான தகவல் பரிமாற்றமே வெளிப்படைத்தன்மையை கட்டமைக்கிறது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு விஷயம் இருக்குது, அதை நம்ம பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம இன்றைக்கி ஆர்டிஐ போட்டு நம்ம தெரிஞ்சுக்கிறோம் இல்லையா. மறுமொழி பகிர்தல். மறுமொழி பகிர்தல் அப்படின்னா ஒரு அரசாங்கம் அப்படின்றது மக்களுடைய தேவைக்கேற்ப, ஒரு நிமிஷம், இந்த மறுமொழி பகிர்தல் அப்படின்றது பார்த்தீங்கன்னா மக்களுடைய கோரிக்கைகளுக்கு வந்து பார்த்திங்கன்னா அரசு வந்து உடனடியாக பதில் சொல்லணும். ஓகேங்களா? நீ என்ன கேட்குறது, நான் உனக்கு பதில் சொல்லணுமா அப்படின்ற மாதிரி வந்து ஒன்றும் இல்லை. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ரீசெண்டாக ஒரு இது பார்த்துருப்போம். இந்த வெள்ளை அறிக்கை கொடுங்க அப்படின்னா வெள்ளை அறிக்கை அதை பாருங்கள், வெள்ளை பேப்பரு இதுதான் அறிக்கை அப்படின்ட்டு சொல்கிற மாதிரி இருக்கக்கூடாது. கேள்வி கேட்டால் பதிலளிக்கக்கூடிய கடமை அப்படின்றது இருக்கணும். ஸோ மக்களுடைய கேள்விகளுக்கு அரசு உடனடியாக பதிலளிக்கும், புகார்கள் விரைவில் தீர்க்கப்படும். இதுதான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல அரசாங்கத்தில் இருக்கக்கூடிய மறுமொழி பகிர்தல், அந்த கருத்தாக்கத்திற்கு கூடிய வரையறைன்னு சொல்லலாம். ஓகேங்களா? ஒருமித்த கருத்திலான திசைப்போக்கு. அரசு வந்து பார்த்திங்கன்னா தெளிவான இலக்கோடு செயல்படும். அனைத்து துறைகளும் ஒரே ஒரு கோலை வச்சுக்கிட்டு அதை நோக்கி செயல்படக்கூடியது தான் ஒருமித்த கருத்திலான திசைப்போக்கில் செயல்படக்கூடிய ஒரு நல்ல அரசாங்கம். சமச்சீராக்கம். சமமான வாய்ப்பு அப்படின்றது எல்லாத்துக்கும் கொடுக்கணும். ஸோ தங்களின் நலனை நிர்வகிப்பது, அதாவது எல்லாத்துக்குமான நல்ல விஷயங்களை செய்கிறது தான். ஆண் பெண் அந்த பாலின வேறுபாடு காட்டாமல் சாதி அடிப்படையிலான, இன அடிப்படையிலான, மொழி அடிப்படையிலான அந்த சம விஷயத்தை ஃபாலோ பண்ணாமல் இருக்கக்கூடாது அப்படின்றது. சிறப்பான தன்மை மற்றும் செயல்திறன். ஒரு பகுதியில் இருக்கக்கூடிய சிறப்பான வளங்களை பயன்படுத்தி நல்ல ரிசல்ட்டை வந்து அந்த கவர்மெண்ட்டு கொடுக்கணும். பொறுப்புடைமை. அரசாங்கத்தின் முடிவெடுக்கும் நிலையில் உள்ளவர்கள், தனியார் துறையினர் மற்றும் குடிமை சமூக அமைப்புகள் ஆகியவை பொதுமக்களுக்கும் அமைப்பின் பங்கேற்பாளர்களுக்கு பதில் சொல்ல கடமைப்பட்டவர்களாக இருத்தல் வேண்டும். திறன் சார்ந்த தொலைநோக்கு பார்வை. நல்ல ஆளுகை மற்றும் மனித மேம்பாட்டினை நீண்ட கால தொலைநோக்கு பார்வையுடன் அணுகுதல் வேண்டும். ஓகேங்களா? ஒரு ஷார்ட் டேர்முக்கு பார்க்காம ஒரு திட்டம் கொண்டு வராங்கன்னா அது லாங் டேர்முக்கு பார்க்கணும். அந்த விஷன் அப்படின்றது ஒரு லாங் டேர்முக்கு இருக்கணும். ஸோ அது வரைக்கும் வந்து அந்த மாதிரி விஷயங்கள் செயல்படுத்தினாங்கன்னா மக்கள் அவங்களுடைய பொருளாதார வளர்ச்சி எப்படி இருக்கும், அங்கே தனி மனித வளர்ச்சி அப்படின்றது எப்படி இருக்கும் அப்படின்ற மாதிரி அதையெல்லாம் சிந்திச்சு தான் செயல்படுத்தணும். இப்போ இருக்கக்கூடிய நாளைக்கு இது பண்ணால் போதும், நாளை மறுநாள் பார்த்துக்கலாம் அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து ஒரு சாதாரண குடிமகன் அன்றாட வாழ்வில் அவன் பார்க்கலாம். ஓகே, இன்றைக்கி பிரச்சனை இன்றைக்கி பார்ப்போம்,
நாளைக்கு பிரச்சனை நாளைக்கு விடிஞ்சால் பார்த்துக்கலாம் அப்படின்றதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 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 மனுஷன் செய்யலாம், இயல்பாக இருக்கக்கூடிய ஒரு மனுஷன் செய்யலாம். ஆனால் அரசாங்கம் அப்படி செய்யணுமா அப்படிங்கிறதே கிடையாது. அவங்களுக்கு அந்த விஷன் அப்படின்றது தொலைநோக்கு பார்வையாக இருக்கணும். அதுதான் வந்து மக்களுக்கு நீண்டகால பயனை தரும். அரசாங்கத்துடைய செயல்திறனை நம்ம எப்படிலாம் மதிப்பிடலாம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, அவங்க ஒர்த்தா, அவங்களுக்கு நம்ம பாஸ் மார்க் கொடுக்கலாமா இல்லை ஃபெயிலா அப்படின்றதெல்லாம் எந்தெந்த காரணிகள் அடிப்படையில் கொடுக்கலாம்னு பார்த்தீங்கன்னா, சமூக பண்பாட்டு காரணிகள். இந்த சமூக பண்பாட்டு காரணிகளில் வந்து என்னென்ன விஷயங்கள் வருது? பாலின சமநிலை குறியீடு, மத சுதந்திரம், சாதி அடிப்படையிலான சமநிலை, மதம் மற்றும் மொழி அடிப்படையிலான சிறுபான்மையினர் உரிமைகளை பாதுகாப்பது, பாலினம் சார்ந்த வரவு செலவு திட்டம். ஸோ இதன் அடிப்படையெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கவர்மெண்ட் பெஸ்ட்டாக இருக்குது அப்படின்னா ஓகே, இந்த சமூக பண்பாட்டு காரணிகளில் ஓகே இந்த அரசாங்கம் நல்ல விதமாக செயல்பட்டுருக்கு அப்படின்னு நம்ம டிசைட் பண்ணலாம். அரசியல் காரணிகள், அரசியல் காரணிகளாக நம்ம எதாவது மெயினாக பார்க்கலாம். ஊழல் இருக்கா அப்படின்றத பார்க்கலாம். அந்த விஷயத்தை பார்த்தோம் அப்படின்னா நிறைய அரசியல் கட்சிகள் இருக்காமையே போயிடும். அரசியல் காரணிகள் மக்களாட்சி நடைமுறையின் சிறப்பான செயல்பாடு, சுதந்திரமான மற்றும் நியாயமான தேர்தல்கள், ஊழலற்ற அரசியல் மற்றும் நிர்வாகம். ஊழலற்ற அரசியல் மற்றும் நிர்வாகம், நிர்வாகத்தில் வெளிப்படைத்தன்மை, சுதந்திரமான பத்திரிகைகள், சுதந்திரமான நீதித்துறை, மனித உரிமைகள், இதெல்லாம் அரசியல் காரணிகளாக பார்க்கப்படுது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீதித்துறை மேலே எந்த ஒரு அடக்குமுறையும் இல்லை, நீதித்துறை சுதந்திரமாக செயல்பட முடியுது, நீதிபதிகள் சுதந்திரமாக செயல்பட முடியுது அப்படின்னா அவங்க வந்து உண்மையாக வந்து என்ன சொல்கிறது, நடுநிலையோட ஒரு தீர்ப்பை வந்து கொடுக்க முடியும். இல்லை அவங்க மேலே ஒரு ப்ரெஷர் இருக்குது அப்படின்னா அப்போ அது அந்த நீதித்துறை அப்படின்றது அமைப்பு சுதந்திரமாக செயல்படுறதுக்கான வாய்ப்புகளே இல்லாமல் போயிடும். அப்படி ஒரு வாய்ப்பை வந்து கிரியேட் பண்ணிச்சுன்னா அந்த அரசாங்கம் ஒரு நல்ல அரசாங்கமே கிடையாது. அதே மாதிரி பத்திரிகைகளுடைய கருத்தை நெரிக்கக்கூடாது. அவங்க இதை தான் சொல்லணும், நடக்கக்கூடியது எல்லாமே சொல்லக்கூடிய இதுதான் வந்து பார்த்திங்கன்னா பத்திரிகைகள். ஆனால் ஆளக்கூடிய அரசுகள் வந்து இதை தான் நீ சொல்லணும் அப்படின்னு சொல்லி அவங்கள கட்டாயப்படுத்தியோ இல்லை அவங்கள பயமுறுத்தியோ அந்த அவங்களுக்கு ஃபேவரான விஷயங்கள் மட்டும்தான் இங்கே பத்திரிகைகளில் வெளியே வருது அப்படின்னா அது ஒரு சுதந்திரமான பத்திரிகை, அந்த செயல்பாடு அப்படின்றது இருக்காது. பொருளாதார காரணிகள், மனித வள மேம்பாட்டு குறியீடு, வாழ்க்கை தரம், கல்வி, சுகாதாரம், ஸோ இதன் அடிப்படையில் இது பண்ணக்கூடிய அந்த மனித வள மேம்பாட்டு குறியீடு, இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இம்ப்ரூவ் பண்ணோம் அப்படின்னா ஒரு பொருளாதார காரணிகளில் அந்த அரசாங்கம் நல்ல அரசாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. மொத்த உள்நாட்டு உற்பத்தி பெருக்கணும், வாங்கும் திறன் சமநிலை பெருக்கணும், வளர்ச்சி மேம்பாடு இரண்டுமே இருக்கணும், சமமான வளங்களை பங்கிட்டுக் கொள்வது, இருக்கக்கூடிய வளங்களை சமமாக பங்கிட்டுக் கொள்வது. சுற்றுச்சூழல் காரணிகள், நிலையான மேம்பாட்டு இலக்குகள், பருவநிலை மாற்றத்திற்கான தேசிய செயல் திட்டம், பசுமை வரவு செலவு திட்டம், பேரிடர் மேலாண்மை, இதெல்லாம் சுற்றுச்சூழல் காரணிகள். ஜிஎன்ஹெச் தேசிய ஒட்டுமொத்த மகிழ்ச்சி குறியீடு நம்ம 9th பார்த்துருப்போம். ஓகேங்களா? யார்? பூட்டானுடைய 4வது அரசர் ஜிக்மே சிங்கியா வாங்சுக். இவர் கொண்டு வந்தது தான். எப்போ கொண்டு வந்திருப்பார்? 1970 கொண்டு வந்தார். என்னென்று கொண்டு வந்தார்? ஜிஎன்ஹெச். எங்கேயுமே எல்லாம் ஜிடிபியில் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுடைய நாட்டுடைய பொருளாதாரத்தை கணக்கிட்டு இருக்கும்போது அவர் மட்டும் மாற்றி சிந்திச்சார், ஜிஎன்ஹெச் அப்படின்ற அடிப்படையில் கொண்டு வந்தார். அது என்ன ஜிஎன்ஹெச்னு பார்த்தீங்கன்னா தேசத்துடைய கூட்டு மகிழ்ச்சி. ஓகேங்களா? ஒரு நாட்டுடைய இதை வந்து நம்ம எப்படி அளவணும்? பொருளாதார அளவில் கிடையாது, அளவீடில் கிடையாது, தேசத்துடைய கூட்டு மகிழ்ச்சியின் அடிப்படையில் வந்து பார்த்திங்கன்னா அதை கணக்கிடணும்னு சொன்ன ஒரு பூட்டானுடைய 4வது மன்னரான ஜிக்மே சிங்கியா வாங்சுக். எப்போ சொன்னார்? 1970 சொன்னார். ஒட்டுமொத்த தேசிய மகிழ்ச்சி, கிராஸ் நேஷனல் ஹாப்பினஸ். ஸோ இதை எதெல்லாம் காரணிகளாக வச்சு அதை செயல்படுத்துகிறாருன்னு பார்த்தீங்கன்னா நிலையான மற்றும் சமநீதி பங்கிலான சமூக பொருளாதார மேம்பாடு, சுற்றுச்சூழல் பாதுகாப்பு, பண்பாட்டினை வளர்த்தல் மற்றும் பாதுகாத்தல், நல்லாளுகை. இதன் அடிப்படையில் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஜிஎன்ஹெச் அப்படின்றத அளவிடணும். இதுதான் கால்குலேட்டர் அப்படின்றார். எது? நிலையான மற்றும் சமநீதி பங்கிலான சமூக பொருளாதார மேம்பாடு, சுற்றுச்சூழல் பாதுகாப்பு, பண்பாட்டினை வளர்த்தல், பாதுகாத்தல், நல் ஆளுகை. ஸோ இது வந்து 1970 அவர் சொல்லிட்டாலும் எப்போ இம்ப்ளிமெண்ட் ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 18th ஜூலை 18 2008 தான் வந்து அவங்களுடைய அரசமைப்பில் கொண்டு வந்தாங்க இந்த விஷயத்தை. ஓகேங்களா? அந்த ஜிஎன்ஹெச் அப்படின்றது. ஸோ அங்கே செயல்படுறதுக்கு கிட்டத்தட்ட
ஒரு 38 ஆண்டுகள் பிடிச்சிருக்கு. ஸோ இதோட பார்த்தீங்கன்னா இந்த பாடம் அப்படின்றது முடிவுடையது. புக் பேக் கொஸ்டின்ஸ் நம்ம பார்த்துடலாம். நாடாளுமன்ற முறை அரசாங்கம் என்பது அமைச்சரவை அரசாங்கம், பொறுப்பான அரசாங்கம், வெஸ்ட்மினிஸ்டர் அரசாங்கம், இது எல்லாமே சேர்ந்தது தான் நாடாளுமன்ற முறை அரசாங்கம். நாடாளுமன்ற முறை அரசாங்கத்தை நம்ம எங்கிருந்து எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அது வெஸ்ட்மினிஸ்டர் அரசாங்கத்திலேருந்து எடுத்துக்கிட்டோம். ஆனால் நாடாளுமன்ற முறை அரசாங்கம் அப்படின்றது அமைச்சரவை அரசாங்கம், பொறுப்பான அரசாங்கம், வெஸ்ட்மினிஸ்டர் அரசாங்கம், இது எல்லாமே சேர்ந்தது தான். கீழ்கண்டவற்றில் கூட்டாட்சி அரசாங்கத்துடன் தொடர்பில்லாத பண்பியல்பு. எழுதப்பட்ட அரசமைப்பு கூட்டாட்சியோட ஒரு தன்மை, அரசமைப்பின் மேலான தன்மை அப்படின்றது, அதாவது அரசமைப்பு தான் மிக உயர்ந்த சட்டம் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அந்த மேலான தன்மை அப்படின்றது கூட்டாட்சி அரசாங்கத்தில் இருக்கக்கூடியது தான். சுதந்திரமான நீதித்துறை அப்படின்றதும் கூட்டாட்சி அரசாங்கத்துடைய ஒரு அம்சம் தான். நெகிழும் அரசமைப்பு வந்து பார்த்திங்கன்னா கூட்டாட்சி கிடையாது, ஒற்றையாட்சி அமைப்பு. ஓகேங்களா, ஒற்றையாட்சியுடைய தன்மை அது. கூட்டாட்சியோட தன்மை நெகிழா அரசமைப்பு. நெகிழா அரசமைப்பு தான் உங்களுக்கு கூட்டாட்சியுடைய தன்மை. இந்திய கூட்டாட்சி முறை எந்த நாட்டின் மாதிரியிலானது? கனடாவோடது. கூட்டாட்சி முறை அப்படின்ற விஷயம் எங்கே முதல்ல பிறந்ததுன்னு பார்த்தீங்கன்னா அமெரிக்காவில் பிறந்தது தான். பட் நம்ம வந்து கூட்டாட்சி முறை எந்த இதில் வந்து ஃபாலோ பண்ணிகிட்ருக்கோம்? கனடாட்ட இருந்து ஃபாலோ பண்ணிகிட்ருக்கோம். கீழ்கண்டவற்றுள் மனிதவள மேம்பாட்டு குறியீட்டில் உள்ள 3 குறியீடுகள் யாவை? வாழ்க்கை தரம், கல்வி, சராசரி ஆயுட்காலம். சுகாதாரம் சொல்லக்கூடிய அந்த சராசரி ஆயுட்காலம், இந்த 3 தான். சுற்றுச்சூழல் சூழ்நிலை உங்களுக்கு மனிதவள மேம்பாட்டு குறியீட்டில் வராது. இப்போ 1, 2, 3 மட்டும். கீழ்கண்ட இயல்புகளில் இந்திய நாடாளுமன்ற முறை அரசாங்கம் செயல்பட அடிப்படையானவை எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெயரளவிலான மற்றும் உண்மையான செயலாட்சி. பெயரளவிலான செயலாட்சி குடியரசுத் தலைவர்கிட்டையும், உண்மையான செயலாட்சி பிரதமர்கிட்டையும் இருக்குது. அப்போ இது கரெக்டு. கீழவைக்கு பொறுப்பான செயலாட்சி, மக்களவைக்கு பொறுப்பான ஒரு செயலாட்சி அப்படின்றதும் கரெக்டு. உண்மையான செயலாட்சியாக பிரதமர் இருப்பார் அப்படின்றதும் கரெக்டு. ஸோ அப்போ இவை அனைத்தும். கீழ்கண்டவற்றில் எக்காரணங்களுக்காக நமது அரசமைப்பினை தோற்றுவித்தவர்கள் இங்கிலாந்துடைய நாடாளுமன்ற முறையினை தேர்ந்தெடுத்தார்கள்னு பார்த்தீங்கன்னா அவங்க நம்மளை ஆட்சி பண்ணதுனால, அவங்களுடைய அந்த அமைப்பு முறைக்கு, ஆட்சி முறைக்கு நம்ம பரிச்சயமானதுனால அதிக பொறுப்புணர்வு இருக்குது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் மக்களவைக்கு கூட்டாக பொறுப்புடையவர்கள் அப்படின்னு நம்ம பார்க்குறோம் இல்லைங்களா? அப்போ அந்த அதிக பொறுப்புணர்வு அப்படின்றது நாடாளுமன்ற முறை அரசாங்கத்தில் இருக்குது. குடியரசுத் தலைவர் முறை அரசாங்கத்தில் அப்படி கிடையாது. ஓகேங்களா, நீ என்ன கேட்குறது, நான் என்ன பதில் சொல்கிறது அப்படின்ற அடிப்படையில் இருக்கிறதுனால வந்து அதை நம்ம சூஸ் பண்ணலை. அதிக பொறுப்புணர்வு இருக்கணும், கேள்வி கேட்டால் பதில் சொல்லணும், அவங்க ஒரு இடத்துக்கு கடமைப்பட்டவர்களாக இருக்கணும், அவங்க கேட்கக்கூடிய கேள்விக்கு நம்ம பதில் சொல்லக்கூடிய இடத்துல அவங்கள வைக்கணும் அப்படின்றதுனால தான் இந்த நாடாளுமன்ற முறை அரசாங்கத்தை தேர்ந்தெடுத்தாங்க. அதிகார பிரிவினை அப்படின்றது நாடாளுமன்ற முறையில் அந்த இது கிடையாது. அதிகார பிரிவினை அப்படின்றது தவறு. பன்முகத்தன்மையில் இந்திய சமுதாயம், இதுவும் ஒரு காரணமாக நம்ம பார்த்துருப்போம். இப்போ 1, 2, 4 மட்டும். அரசமைப்பின் அம்சங்கள் மற்றும் நடைமுறைகள் செயல்படுத்தப்படுவதை மேற்பார்வையிடும் கூட்டாட்சி அமைப்பு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அரசமைப்போட அம்சத்தை யார் பாதுகாப்பு? அரசமைப்பு ஒரு விஷயத்தை மீறி ஒரு செயல் திட்டம், ஒரு திட்டங்கள், சட்டங்கள் கொண்டு வராங்க அப்படின்னா அது யார் வந்து கண்டிப்பா, யார் அந்த நீதி புனராய்வுக்கு உட்படுத்துவா? யார்கிட்ட அந்த கண்ட்ரோல் இருக்குது? யார் அதை வந்து சூப்பர்வைஸ் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா நீதித்துறை தான் அது சூப்பர்வைஸ் பண்ணும். ஏன்னா செயலாட்சியில் இருக்கக்கூடியவர்கள் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஆளுங்கட்சிகளோட ஆட்கள் தான். ஓகேங்களா, அவங்களுக்கு அவங்க என்ன சட்டங்கள் கொண்டு வராங்களோ அதை செயல்படுத்திடணுன்ற எண்ணம் மட்டும்தான் இருக்கும். அதனால் அது அரசமைப்பை மீறி செயல்படுத்தக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்தாலும் அவங்க செயல்படுத்திடுவாங்க. ஓகேவா? ஸோ அப்போ அந்த நடைமுறைகளை செயல்படுத்துவதை மேற்பார்வையிடக்கூடிய இடத்துல இருக்கக்கூடியது செயலாட்சி கிடையாது, நீதித்துறை தான். அமெரிக்க ஐக்கிய நாடுகளில் உள்ள அரசாங்க முறை எதுன்னு பார்த்தீங்கன்னா குடியரசுத் தலைவர் முறையிலானது. எழுதப்பட்ட அரசமைப்பு இல்லாத ஒரே நாடு இங்கிலாந்து. மற்ற எல்லாத்துலேயும் எழுதப்பட்ட அரசமைப்பு இருக்கும். எழுதப்பட்ட அரசமைப்பு இல்லாத ஒரே நாடு இங்கிலாந்து மட்டும்தான். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, ஸோ இந்த பாடம் வந்து உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். நம்ம ஏற்கனவே 9th படித்த அதே ஒற்றையாட்சி கூட்டாட்சி விஷயங்கள் தான் இங்கேயும் நம்ம பார்த்துருப்போம். ஆனால் இன்றைக்கி நம்ம பார்த்த அந்த அரிஸ்டாட்டிலுடைய வகைப்பாடு, அதிகார பகிர்வு கோட்பாடு, அப்புறம் இந்தியா ஏன் ஒரு குவாசி ஃபெடரல், அதாவது ஒரு பகுதி கூட்டாட்சி நாடாக இருக்குது அப்படின்றத அந்த பாயிண்ட்ஸ் எல்லாமே நம்ம எக்ஸ்ட்ராவாக பார்த்துருப்போம். எப்போவுமே ஒரு டாபிக் படிக்கும்போது ஒரு ஸ்கூல் புக்கில் ஆரம்பத்துலேருந்து கடைசி வரைக்கும் அந்த தலைப்பு வந்து பார்த்திங்கன்னா எங்கெல்லாம் வருது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இந்த ஒற்றையாட்சி நம்ம எடுத்துக்கிட்டோம். ஒற்றையாட்சியில் இதுக்கு முன்னாடி லெசன்லேயும் நம்ம பார்த்துருப்போம்.
ஆனால் அந்த ஒற்றையாட்சின்ற ஹெட்டிங்கு எந்தெந்த லெசனில் கவர் ஆகுதோ அது எல்லாமே நம்ம பார்த்துட்டோம்னா அங்கே ஏதாவது ஒரு விஷயங்கள் முன்னாடி இல்லாத ஒரு விஷயம் இங்கே அடிஷ்னலாக நம்ம கொடுத்துருக்காங்கன்னா அதை நம்ம தெரிஞ்சிக்க முடியும். ஸோ அதனால் ஒரு டாபிக்னு எடுத்துட்டோம்னா அது எங்கெங்கே கவர் ஆகுதோ அது எல்லாமே நம்ம பார்த்துடணும். ஓகேங்களா? ஸோ இந்த வகுப்பு வந்து கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். மறக்காமல் இந்த பாயிண்ட்ஸை ஒரு நோட்ஸாக எடுத்து வச்சுக்கோங்க. அது உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ மீண்டும் அடுத்த கிளாஸை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.